பிரைஸ்லோ பிரதர்ஸ், பிரைஸ்லோ சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்குடைய படிப்பின் மூலியமா ஆவியானவர் நம்மளுக்கு எந்த காரியங்களை குறித்து நம்மோட கூட பேச போகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம் எதை குறித்து கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்தும் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நம்மளுடைய கவலைகள் எதை குறித்து இருந்தாலும் எல்லா கவலைகளை குறித்தும் ஆண்டவரிடத்தில் நாம் ஜபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. ஜபத்தின் மூலியமாக நம்மளுடைய கவலைகளை ஆண்டவருக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அதனாலதான் ஜபத்திலே விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி கூட வசனத்துல எழுதப்பட்டிருக்கும். ஜபத்துல விழித்திருக்கிறது அப்படின்னா என்ன? கவலை என்கிறது நம்மளுடைய சிந்தைக்குள் வரும்பொழுது அந்த சிந்தை இன்னது என்று நாம் அறிந்து கொண்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அந்த சிந்தைகளை, அந்த கவலைகளை அவருடைய பாதத்தடியில் போட வேண்டும். உதாரணத்துக்கு நம்ம 1 சாமுவேல் புத்தகத்துல பார்க்கிறோம். சாமுவேலுடைய தாயார் இதோ மலடியாக இருக்கின்றபடியினால் இதோ தம்முடைய கணவனுடைய அந்த 2வது மனைவியாக இருக்கிறவங்க இவங்களை மனமடைவாக்கி கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கின்ற அந்த காரியம் மிகவும் அவளுடைய இருதயத்துக்கு மிகவும் வருத்தத்தை உண்டு பண்ணது. அது ஒரு கவலையாக இருந்து அந்த கவலையினால் மிகவும் வேதனையில் இருந்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த வேதனைய, அந்த கவலையை என்ன பண்ண ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அது எல்லாவற்றை குறித்து ஜப விண்ணப்பத்தின் மூலியமாக ஆண்டவருக்கு தெரிவிக்கிறாள். அப்படி இல்லைங்களா? அதுக்கடுத்து என்ன நடக்குதுங்களா? அந்த சாப்டர்லயே எழுதப்பட்டிருக்கும். அவள் ஜபித்த பின்பு அவளுடைய முகத்தில் துக்கத்தை காணவில்லை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா தன்னுடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்கிறது அப்படின்றது அவளுக்கு கிளியராகவே தெரிய வந்திருக்கு இல்லைங்களா? அப்படின்னா நாம் எதை குறித்து கவலைப்படாம எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தோட ஆண்டவருக்கு தெரிவிக்க வேண்டியது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கவலையற்றவர்களாக இருக்க வேண்டும். கவலை என்கின்றது எப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் வருமோ அப்பொழுது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வீழ்ச்சி என்கின்றது ஆரம்பமாகிவிடும். ஏனென்றால் கவலை வந்த பிறகு நம்மளுடைய உள்ளத்துக்குள் ஒரு அலைச்சல் உண்டாகும். அந்த அலைச்சலின் மூலியமாக இருதயத்துக்குள் வேறு வேதனை, அழுத்தங்கள், தனிமையில் இருக்கின்றதை போலான ஒரு உணர்வுகள், இது எல்லா காரியங்கள் மூலியமா என்ன ஆகும்? மாம்ச சிந்தைகள், அவிசுவாசங்கள் எழும்பும். பின்பு ஜபிக்க முடியாது, வேத வசனங்களை தியானிக்க முடியாது, தேவனுக்கு சாட்சி கொடுக்க முடியாது. பிசாசு என்கின்றவன் நம்மளுடைய வாழ்க்கையில் வருகின்றதுக்கு அனைத்து விதமான சாத்தியமும் கவலைகளின் மூலியமாகத்தான் அவனுக்கு ஒரு வழி கிடைக்கும் வருகின்றதுக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நாளை குறித்து கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி. நீங்க கவலைப்படுகின்றதுனால உங்களுடைய சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டவும் கழிக்கவும் முடியாது அப்படின்றாரு. நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேதாகமத்துல மீண்டும் மீண்டும் எழுதப்பட்டிருக்கும் இல்லைங்களா? ஜபத்துல விழித்திருக்கும் போதுதான் நம்ம கவலை இல்லாதவர்களாக இருப்போம். கவலை இல்லாம இருக்க போறது கிடையாது. கவலை ஒண்ணுல ஒரு விஷயத்தை குறிச்சு நம்மளோட சிந்தையில் வரும் பொழுது அதை குறித்தே நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது அது நம்மளோட இருதயத்துக்கு ஒரு வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்கும்போது நிச்சயமா இருதயத்துக்குள்ள ஒரு பாரமா இருக்கும் இல்லைங்களா? அந்த விஷயங்களை அந்தந்த நேரத்துக்கே போய் இருதயத்துல பாரமா அதை வச்சுக்காம ஆண்டவருடைய சமூகத்துல போய் அதை தெரிவிச்சிடணும். அப்போ அந்த பாரம் இறங்கிடும். அந்த பாரம் இறங்கிடுச்சுன்னா என்ன ஆயிரும்னா, நம்ம சிந்தையில இருந்த அந்த கவலை இருக்கு இல்லைங்களா, இந்த அழுத்தம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நீங்க ஃப்ரீயா, சுகமா, சந்தோஷமா ஒவ்வொரு நாளையும் நீங்க கழிக்க முடியும். அதனால உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும். நல்ல தூக்கம், நல்ல ஆரோக்கியம், அதுக்கடுத்து எல்லாரோட உற்சாகமா பேச முடியும், பழக முடியும் இல்லைங்களா? இது எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு அழகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு உற்சாகமா எப்பொழுது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிப்ரெஸ்ட் மைண்டா, டிஸ்டர்ப்டா இருக்கிறது போல, வருத்தத்தோடையே இருக்கிறது போல நம்ம இருக்கக்கூடாது இல்லைங்களா? மகிழ்ந்திருங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ந்திருங்கள், எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கும். பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல. பிலிப்பியர் புத்தகத்துல மீண்டும் சொன்னதையே நான் மீண்டும் மீண்டும் சொல்றதுல எனக்கு கொஞ்சம் கூட அதை குறித்து எனக்கு வெக்கம் கிடையாது. நீங்க கர்த்தருக்குள் மகிழ்ந்திருங்கள் அப்படின்றாங்க இல்லைங்களா? சரி, இன்னைக்குடைய படிப்பினைக்கு முதல் வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம்.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். இதோ நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜபத்தின் மூலியமாக, விண்ணப்பத்தின் மூலியமாக நீங்கள் ஆண்டவருக்கு தெரிவிக்க முடியும். எல்லாவற்றை குறித்தும் அப்படின்னு சொன்னா உங்க சரீரத்தில் இருக்கின்ற போராட்டத்தை குறித்தும் கூட ஆண்டவரே உங்களுக்கு சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். ஆனாலும் ராஜா, அப்பா, இதோ என்னுடைய அவயங்களில் வேறொரு கட்டளை இருக்கின்றது என்கிறதை போல ஒரு போராட்டம் இருக்கிறது. இந்த போராட்டத்துக்கு உண்டான காரணம் என்னுடைய கவனம் வேத வசனத்தின் பக்கம் இல்லாமல் வேற அப்பா உலகத்தின் மேல் என் கவனம் திரும்புகின்றதுனால் அந்த ஆசையாக என்னுடைய இருதயத்துக்குள் வந்து உம்முடைய வசனத்துக்கு நான் உடம்பட முடியாதபடிக்கு என்னை கட்டி வைக்கின்றது ராஜா. ஆதலால் என்னுடைய கவனத்தை உலகத்திலிருந்து திருப்பும் தகப்பனே. உம்முடைய வேத வசனங்களை கேட்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது அப்பா, முற்றிலுமாக என்னுடைய இருதயம் இந்த உலகத்தில் அல்ல, உண்மையில் மகிழ்ந்து இருக்கின்ற இருதயமாக என்னுடைய இருதயத்தை மாற்றும் கர்த்தரே என்று சொல்லி கூட நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள அவயவங்களுக்குள்ள போராடுகின்ற அந்த போராட்டங்கள் ஆண்டவர் கீழ்ப்படியாம இருக்கிறது போல இருக்கின்ற ஒரு போராட்டம் என்ன இருந்தாலும் அதுக்கு காரணம் என்ன என்கிறத வேத வசனத்தை வாசிக்கின்றவர்களும் கேட்கின்றவர்களுமா இருக்கின்ற நமக்கு தேவன் நன்றாகவே உணர்த்தி காமிப்பார். தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜபிக்கும் பொழுது அந்த காரணம் இன்னுதான், இது உன்னுக்குள்ள இருக்கின்ற போராட்டத்துக்கு உண்டான காரணம் அவன் சுய இச்சையினால் இழுக்குள்ளப்பட்டு அவன் இப்படியாக பாவத்தை செய்கின்றான் என்று வசனத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. பின்பு இன்னொரு இடத்தில் பார்க்கும் பொழுது இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து அப்படின்னு சொல்லி கூட வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. துன்மார்களுடைய அந்த துன்மார்களுடையும் பாவிகளுடையும் இதோ நாம் உட்காரக்கூடாது, நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம கவனங்களை இந்த உலகத்துக்குரிய சில விஷயங்களுக்குள்ள நம்ம செலுத்தும் போது இரண்டு எஜமான் என்கின்ற இந்த உலகத்தையும் நாங்கள் நேசிக்கும் பொழுது அந்த நாம் விரும்புகின்ற அந்த எல்லா விருப்பங்களை தான் நம்மளுடைய அவயங்களுக்குள்ள ஒரு இச்சையை போல உக்காந்துருந்து வசனத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கு தேவனுடைய வசனத்தையே கேள்வி கேட்கின்ற ஒரு துணிச்சலாகவும் முரட்டாட்டத்தின் சில களியாட்டத்தை போல நம்மளுக்குள்ள கீழ்ப்படியாமைகளை கொண்டு வருகின்றது இந்த உலகத்தின் மேல் வருகின்ற ஒரு பற்றுதல், இச்சை என்கிறது தான், இல்லைங்களா? அதை ஆண்டவர் நன்றா காமிப்பாரு இதுதான் அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன பண்ண முடியும்? அந்த காரியங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரே என்னை மன்னியும், இனிமேல் இந்த காரியங்களை குறித்து நான் என் கவலை கொள்ள மாட்டேன், இந்த காரியங்களை நான் கவனிக்க மாட்டேன், இந்த விஷயங்கள் மேல எனக்கு இருக்கின்ற அந்த ஈர்ப்பை இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருதயத்திலிருந்து வேரோட பிடுங்கி போடுறேன் ஏசப்பா இந்த காரியங்களை. அப்பா, இதை நான் கர்த்தருடைய பயம் அப்பா பாவத்தின் மேல் பகைப்பை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதியிருக்கு இல்லைங்களா? அதனால இதை இருக்கிற ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களை நீங்க சொல்ல சொல்ல ஏசப்பா உங்க இருதயத்துல அது மேல இருக்கிற பாவத்தின் மேலும் இந்த உலகத்தின் மேல இருக்கின்ற அந்த ஒரு நல்ல எண்ணம் தோட கூடிய ஒரு அன்பு இருக்கு இல்லைங்களா? இது தவறு அப்படின்ற உணர்வே இல்லாம இது தவறுதா அப்படின்றது உங்க உள்ளத்துல எப்போ நீங்க மனம் வருந்துவீங்களோ அப்போ அது சரி கிடையாது அப்படின்றது உள்ளத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காவே தெரிய வரும். அதுக்கடுத்து அது விருப்பமா உங்களுக்கு இருக்காது. மீண்டும் நினைச்சாலும் அது மேல பெருசா உங்களுக்கு ஒரு பற்றுதல் வராது இல்லைங்களா? இருக்கிறது போல அதை குறித்து பேசினாலும் நம்மளுக்கு தலைவலியை போலவும் அது வேண்டாம் என்கிற ஒரு எண்ணமும் ஆண்டவர் கொடுத்துருவாரு. தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம எப்போ முயற்சி எடுக்கிறோம், ஆண்டவரே இதை செய்ய நான் விருப்பப்பட மாட்டேன், அப்ப விரும்பவில்லை, ஆனால் உமக்கு சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் தகப்பனே, ஆண்டவரே நான் முயற்சி செய்கிறேன், எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொன்னாலே போதும். ஆண்டவர் என்ன செய்வாரு? முயற்சி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும் போது நீதியை பின்பட விரும்புகின்ற ஒரு தாகம் உள்ள ஒரு வாஞ்சி இவனுக்குள்ள இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உதவி செய்வார். அவருடைய பரிசுத்தாவியை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறதுனால பரிசுத்தாவின் பலத்தோடு சரீரத்தின் சைகளை அளித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? பரிசுத்தாவியனோர் மீட்பு நாளுக்கு என்று முத்திரையாக நாம் பெற்றிருக்கின்றபடினால் அவர் மீட்பு நாளுக்காக நம்ம எல்லா விதத்திலையும் ஆயத்தப்படுத்துகின்றதுக்காக பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார், தேற்றவாளனாக இருக்கிறார், துணையாளராக இருக்கிறார், நமக்குள்ள இருந்து எல்லாவற்றை குறித்து உபதேசிக்கின்றவராக இருக்கிறார், எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளை குறித்து நமக்காக விண்ணப்பத்தை செய்கின்றவராக இருக்கிறார், எப்படி ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கின்றவராக இருக்கிறார். இப்படியாகலாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இதோ இந்த உலகத்தில் நாம் இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிற நாட்கள் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை இதோ பரலோக ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்கின்ற வரையில் அவர் நமக்கு உதவி செய்வார் இல்லைங்களா? நாம் ஒருவரா இந்த போராட்டங்களை ஜெயிக்கின்றதில்லை. எதற்காக எப்படி ஜபிக்க வேண்டும் எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மளுக்கு கிளியராகவே வெளிப்படுத்தி காமிப்பாரு. உதாரணத்துக்கு இதோ எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தோட நீங்க தேவனுக்கு தெரிவிக்கணும்னா எல்லா சப்ஜெக்ட்ஸ் எந்த சப்ஜெக்டா இருக்கட்டும், இன்னைக்கு குழந்தைக்கு
ஸ்கூல் ஃபீஸ் கட்டாம இருந்ததுனால ஆல் டிக்கெட் கொடுக்காம நிக்க வச்சிருந்தாங்க. அது ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. அப்படி பண்ணலாமா, அந்த ஸ்கூலே சரி கிடையாது அப்படின்னு பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அங்க சப்ஜெக்ட் என்ன, அங்க ஃபீஸ் கட்ட முடியல. சரி, ஃபீஸ் கட்டல, கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், அந்த சப்ஜெக்டை ஆண்டவர்கிட்ட ஒப்பு விடணும். ஆண்டவரே இப்படி வந்துட்டு ஃபீஸ் கட்டாம இருந்ததுக்கு உண்டான காரணம், அப்பா இது என் இது மிகவும் கவலையா இருந்துச்சு ஏசப்பா. அப்பா என் ஆண்டவராகிய கர்த்தரே, அதுக்கு வேண்டிய தேவையை நீர் சந்திக்கின்றவராக இருக்கிறீர். நான் வேண்டிக் கொள்கிறது முன்பதாகவே எனக்கு இன்னது தேவை என்கிறத நீர் அறிந்திருக்கிறேன். நீர் உதவி செய்யும் தகப்பனே. அப்பா நான் அப்பா அதுக்கு ஏற்றதன்படியாக என் கமிட்மெண்ட்டை நான் சுருக்கி எப்படி வச்சுக்கணுமோ அது போல வைக்காம இருந்தது. வேலைகள் காரியங்களை குறித்து நான் முயற்சி எடுக்காமல் இருந்தது. அப்பா நான் என்ன செய்ய வேண்டும், அப்பா நான் வேலையை தேடுகின்றதுக்கு போகிறேன், இந்த இடத்துல முயற்சி எடுக்க போகிறேன், எனக்கு உதவி செய்யணும்னா ஆண்டவர் வழி திறந்து கொடுப்பாரு இல்லைங்களா? ஜெபம் செய்ததுக்கு அடுத்து நான் முயற்சி செய்யறதுக்கு ஈடுபடணும். இந்த வேலையை பார்க்க போறேன், இங்க வேலையை கேட்க போறேன், இது பண்றேன் அப்படின்னும் போது ஆண்டவர் வழிவாசல்களை திறக்கிறது கிளியராவே நம்மளால உணர முடியும் இல்லைங்களா? வெறும் ஜபிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு ஆண்டவர் ஏதோ பல கனிகளை திறந்து வானத்திலிருந்து ஏசப்பா என்ன பண்ணுவாரு, அங்கிருந்து அவர் எல்லா தங்கமும் வைரமும் வஜ்ர வைடூரியங்கள் எல்லாமே அவரு தான் இருக்கிறதுனால அவர் நான் வீட்டுல இருக்கும்போது எல்லாத்தையும் கொடுப்பார் அப்படின்றது போல இல்லை இல்லைங்களா? ஜெபம் செய்ததுக்கு அடுத்து அதை முறைமையும் ஆண்டவர் கத்து கொடுப்பார் எப்படிப்பா அப்படின்றது போல. எப்படி எல்லா விஷயங்களை குறித்து ஒரு வாலிப சகோதரனை பார்க்கும்போது வாலிபர்களுக்கு எதை குறித்து கவலையாக இருக்கும், தங்களுடைய அழகை குறித்து கவலைகள் அவர்களுக்குள்ள இருக்கும், நேரத்தை குறித்து கவலைகள் இருக்கும், எப்படிப்பட்ட வஸ்திரங்களை எல்லாம் நாங்கள் உடுத்தி கொள்ள வேண்டும், மற்றவர்கள் எங்களை நாங்கள் எப்படி இருந்தால் விரும்புவார்கள் அப்படின்றது போலியான கவலைகள் ஒரு வாலிப சகோதரர்களுடைய இந்த உலக ரீதியான மாம்சத்தின் எண்ணங்கள் என்கின்றது ஒரு கவலையாக இருக்கலாம். ஒரு 25-30 வயதுக்குள்ள இருக்கின்றவர்களுக்கு அப்பொழுதுதான் திருமணம் ஆயிருக்கு என்றால் இதோ தன்னுடைய மனைவியை எப்படியாகலாம் பிரியப்படுத்த முடியும் என்கின்ற கவலையை அவனுக்குள்ள இருக்கலாம். அந்த குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்கிற கவலை இருக்கலாம். ஒரு 35 வயதான பின்பு ஏதோ குழந்தை பிறந்து இருக்கிறது, அந்த எஜுகேஷன் இந்த விஷயங்களை குறித்து நான் என்ன செய்வது, எப்படிப்பட்ட வேலைகளை செய்தால் ஏதோ இவங்களோட ஃபியூச்சரை நான் மாற்றலாம், இவங்களோட ஃபியூச்சரை இப்படி பண்ணணுமே அப்படின்ற கவலை இருக்கலாம். இல்ல அவனே வளர்ந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தா ஏதோ எப்படிப்பட்ட மருமகளை பார்க்கணும், எப்படிப்பட்ட மருமகன் இருக்கணும், இல்ல இந்த மருமகன் வந்துட்டு இது போல நடந்துக்கினாங்களாமா கேள்விப்பட்டோம், எதுனா ஒரு விஷயங்களை கவலை போல ஏதோ நம்மளோட இருதயத்துல உக்காந்து இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கவலை மாம்சத்துக்குரிய கவலையா இல்ல ஆவிக்குரிய கவலை? ஆவிக்குரிய கவலை என்றால் என்ன, ஆண்டவரே அப்பா உம்முடைய வசனத்தின் அடிப்படையில் நான் ஜீவிக்கவில்லை, உம்முடைய மகனாக உமக்கு சாட்சியா இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி அந்த ஏக்கத்தோட வர்றது இருக்கு இல்லைங்களா? அது கவலை இல்லை. அப்பா நான் முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள வருகின்ற விஷயங்கள் இல்லைங்களா? ஆனா கவலை என்கின்றது பிசாஸ் வருகின்றதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பிசாஸ் நம்மளை முற்றிலுமாக நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவரோடு கூட நம்மளுக்கு இருக்கின்ற அந்த தொடர்பை முற்றிலுமாக முறியடிக்கின்றதுக்கு பிசாசுடைய மிகப்பெரிய ஆயுதமாக செயல்படுகின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கவலை தான். அதனால்தான் ஜபத்துல விழுத்திருங்கள் அப்படின்னு சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கும். சரி, ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனம், நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென். ஆமென். என்னங்களா, ஜபத்திலே உறுதியாக தரித்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா? ஜபத்துல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த காரணங்களையும் சொல்லியும் நம்ம வந்துட்டு ஜபம் செய்கிறத விட்டு விடவே கூடாது. பாலடைஞ்ச ஒரு பட்டணத்துக்கு ஒப்பா மாறிடுவோம். எப்ப நம்ம வந்துட்டு ஜபம் பண்ணாம இருப்போமோ அப்போ ஆண்டவரோட எப்பவும் நம்மளுக்கு கம்யூனிகேஷன் அப்படின்றது எப்போ இருக்கணும். அதுக்கு நேரங்காலம் அப்படின்றது இல்லை. அதிகாலையில தான் ஜபிக்கணும். சில பேர் நைட் டியூட்டி போயிட்டு வருவாங்க, அவங்களுக்கு காலையில தான், அவங்களுக்கு அதிகாலை அப்படின்னா காலைல வந்ததுக்கு அடுத்து அவங்க தூங்கி எந்திரிச்சு மத்தியானத்துக்கு மேலதான் ஜபிப்பாங்க இல்லைங்களா? சில பேருக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் டியூட்டி இருக்கும், நைட்ல அவங்க ஜபிப்பாங்க, அதிகாலையில ஜபிப்பாங்க. எப்படியே ஆகட்டும், ஆனா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உண்டான அந்த உறவு அப்படின்றது, அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது இருக்கணும். அது இருக்காம போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க இருதயத்துக்குள்ள ஒவ்வொரு விஷயங்களை குறித்துதான கவலைகள் அது பெருகிட்டே போகும். வீட்டை அப்பப்போ ஒரு நாளைக்கு ஒரு 3 வாட்டி பெருக்கிறதுக்கும் ஏதோ ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி பெருக்கிறதுக்கு உண்டான வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி பெருக்கும் போது அது மிகவும் சிரமமான ஒரு வேலை. ஆனா ஒரே நாள்ல கிளீன், ஒரு நாள்ல 3 வாட்டி, ஒரு 5 வாட்டி
நான் வீடை பெருக்கிறேன், கிளீன் பண்றேன் அப்படின்னு சொன்னா வீடு எப்பவும் சுத்தமா தான் இருக்கும், இல்லைங்களா? அப்படியாத்தான் நம்மளுடைய இருதயம் எப்பொழுது சந்தோஷமாக மகிழ்ந்து எந்த கவலையும் இல்லாமல் நம்ம எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும், ஆண்டவர் நம்மளோட கூட பேசி கொண்டிருக்கணும். அப்படின்னு சொன்னா முறுமுறுப்பான அந்த உதடுகள் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட எல்லா விஷயங்களும் சொல்லிட்டே இருக்கணும். ஒருவேளை நான் வீட்டுக்கு போனாதான் நான் பிரைவேட்டா இப்படி ஜபிக்க முடியும் அப்படின்றது போல இல்ல. ஒரு சப்ஜெக்ட் இருதயத்துக்கு மிகவும் பாரமா இருக்கு அப்படின்னு சொன்னா, இத கேள்விப்பட்டதுல இருந்து என் இருதயத்துல ரொம்ப கவலையா இருக்கு. இந்த விஷயத்த இதோ நான் பார்த்ததுல இருந்து எனக்கு ரொம்ப இருதயத்துல வேதனையா இருக்கு அப்படின்னா, இடம், நேரம் ஏதொன்றையும் பார்க்கறது வேணா, நம்ம நெகேமியா போல கூட ஜபிக்க முடியும். நெகேமியா என்ன பண்றாரு? எருசலேம போய் அந்த பாலாய் விழப்பட்டிருக்கின்ற அந்த பட்டணத்தை, அந்த மதில்களை நான் கட்டணும் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட போய் அவரு உத்தரவு கேட்கிறாரு. கேட்கும்போது ராஜா பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கு பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருதயத்துல ஜபிச்சுட்டே பேசுறாரு, இல்லைங்களா? அது அப்படியாகத்தான் இருதயத்துல துக்கத்து போல கவலை எந்த விஷயங்களை குறிச்சு வரும்போதோ, ஆண்டவரே இது எனக்கு துக்கமாக இருக்கிறது அப்பா, இந்த காரியங்கள் அப்பா இதை உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறேன் தப்புனேன். அதனால இந்த துக்கத்தை ஏசு நாமத்துல எடுத்து போடுகிறேன். இந்த காரியத்தை உங்களுக்கு நான் தெரிவிச்சதுனால இதை குறித்து நான் இனிமே கவலைப்பட மாட்டேன், இதை நீங்க பார்த்துப்பீங்க. அப்பா நான் இந்த காரியத்தை எப்படி நான் அந்த நபர்கிட்ட போய் பேசணும், எப்படி இந்த விஷயங்களை நான் தீர்மானம் செய்ய வேண்டும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் ஏசப்பா வந்துட்டு அவருடைய வசனத்தின் மூலியமாக ஏசப்பா அதுக்கு காமிப்பாரு. உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஒரே ஒரு புத்தகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஏசப்பா சொல்லியிருப்பாரு, இதோ பிதாவினால் நீங்க கேட்ட இதோ வாக்கு தத்தம், பிதா உங்களுக்கு செய்த வாக்கு தத்தம், நீங்க என்னால கேட்ட அந்த வாக்கு தத்துக்காக நீங்க காத்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்றாங்க, இல்லைங்களா? போய் அந்த 120 பேர் என்ன செய்யறாங்க? தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறதுக்காக ஜபத்துல அவங்க விழுத்திருந்தாங்க, காத்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம், இல்லைங்களா? இன்னொரு இடத்துல பாக்குறோம், வெறும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை மட்டுமே ஜபிச்சிருக்கிற ஒவ்வொரு காரணங்களை, ரீசன்ஸ், ஒவ்வொரு விஷயத்துக்காக எதுக்கெல்லாம் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் ப்ரே பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்காக ப்ரே பண்ணியிருப்பாங்க. ஜபத்துக்கு இந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் ஜபிக்கணும் அப்படின்றது போல இல்ல. எல்லாம் நம்மளோட இருதயத்துல இருக்கிற எந்த பாரங்கள், கவலை, வேதனை, இது எல்லா சந்தோஷம் எல்லாவற்றையும் குறித்தும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தோட கூடிய அந்த விண்ணப்பத்தோட ஆண்டவருக்கு நம்ம நம்ம ஜபத்துல தெரிவிக்கணும். சந்தோஷமா இருக்கா? ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எப்படி மெரியாள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறாள். எகிப்திலிருந்து ஆண்டவர் செங்கடலை பிழைக்க செய்து அவங்கள மீட்டு கொண்டு வரும்போது ஆண்டவர் செய்த அந்த பெருங்காரியங்களை நினைச்சு, ஆண்டவரை இப்படியாகலாம் நீ செங்கடலில் இதோ எங்களை எதிர்த்து வந்த இதோ இந்த எங்களுடைய எதிரிகளாகிய இந்த எகிப்தியர்களை நீங்க முறியடித்தீங்களே அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரத்தோட ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி பலியை எடுக்கிறது போல ஆண்டவர் ஸ்தோத்திரத்தை செலுத்துறாங்க, இல்லைங்களா? அதனால ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு எப்பவும், ஆண்டவரே நீங்க இந்த காரியங்களை எப்படி நடத்துனீங்களே அப்பா, இப்போ அப்பா என் பிள்ளை இப்படி பெரியவன் ஆயிருக்கிறானா, இவனுக்கு வேலை கிடைச்சிருக்குன்னா, இதோ இந்த போன இந்த வேலை வாய்க்கும்படியாக செய்ததுன்னா இது நான் கிடையாது, என்னுடைய புதர்கள் வார்த்தைகளையே நீர் உதவி செய்தீர், நீர் வளர்த்தீர், நீர் பெரியவனாக்கிறீர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல மட்டுமே எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்காக எல்லாம் ஜபிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு விஷயத்த நீங்க அப்படியே சில விஷயங்களை அப்படியே நினைச்சு பாருங்களேன். யூதாஸ் காரியத்து மரிச்சதுக்கு அடுத்து அந்த 12 பேர்ல ஒருத்தரா யாரை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜபிக்கிறாங்க. சில கன்ஃபியூஷன்ஸ் ஆகும்போது எந்த தீர்மானத்தை எடுக்கணும், யார ஆண்டவர் வந்துட்டு தேர்வு செய்திருக்கிறார் அப்படின்றது கூட ஜபத்துல வைத்தாங்க. அதுக்கு அடுத்து ஆண்டவர் ஜபத்துல தெரிவிச்சார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம், இல்லைங்களா? இன்னொரு இடத்துல பாக்குறோம், அவங்க எல்லாருமே இதோ அப்போஸ்தலர்கள் மூலியமாக தேவ ஆவியானவர் பேசுகின்ற அந்த உபதேசத்தை கேட்கறதுக்காகவும், அதுக்கடுத்து அப்பத்தை பிக்கின்றதுக்காகவும், அதுக்கடுத்து ஜபத்தோட அவங்க காத்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி வசனத்தை எழுதப்பட்டிருக்கு. எது ரொம்ப இம்பார்ட்டண்டா அவங்க லைஃப்ல இருந்துச்சா? அவங்க லைஃப்ல மிகப்பெரிய விசேஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ தேவனுடைய வார்த்தை இன்னது என்கிறது தெரிஞ்சுக்கிறதோ ஜபிக்கிறதோ, இது மோஸ்ட் இம்பார்ட்டண்டா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நம்ம பார்க்கும்போது ஆதி சிஷ்யர்கள் இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கும்போது 3 மணிக்கு நடக்க இருக்கிற அந்த ஜபத்துக்கு அவங்க ஆலயத்துக்கு செல்லும் பொழுது அங்க ஒரு மொடவன் உட்கார்ந்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு, இல்லைங்களா? அப்படின்னா ஜபம் என்கின்றது ஏதோ ஒரு காரியத்துக்காக, இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காகத்தான் நாம் ஜபிக்க வேண்டும் என்று இல்லை, எல்லா காரியத்துக்காக.
இந்த முடவனை சொஸ்தப்படுத்துறதுக்கு அடுத்து எல்லா இடங்களையும் அவங்க போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாது என்று சொல்லி அவர்கள் மிரட்டும் போது அவங்களோட பயப்படுத்தலை குறித்து இருதயம் திகில் கொள்ளும் பொழுது அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் இடத்தில் ஜபிக்கிறார்கள். என்னவென்று சொல்லி ஜபிக்கிறார்கள்? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் ராஜா நாங்கள் ஜபிக்கும் பொழுது, அப்பா நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அந்த இடத்தில் அற்புதம் அடையாளங்களை செய்து நாங்கள் தைரியமா சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே அப்படின்னு சொல்லி ஜபிக்கும் பொழுது அந்த ஜபத்துக்கு பதில் எப்படி இருந்ததா? அவங்க கூடி இருந்த அந்த இடம் அசைந்தது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் இல்லைங்களா? இன்னொரு இடத்துல சொல்றாங்க, நாங்க வேத வசனங்களை வாசிக்கிறதுலயும் ஜபிக்கிறதுலயும் நாங்க தரிச்சிருக்கணும். நாங்க வந்துட்டு இந்த சாப்பாடை பரிமாறி கொண்டிருக்கிறது எங்களுடைய வேலை கிடையாது இல்லையா? நீங்களே இவங்களுக்குள்ள யார் அந்த ஞானவான்கள் அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்கள கொண்டு வாங்கப்பா, அவங்கள நாங்க வந்துட்டு இந்த பந்தி விசாரிப்பின் வேலைக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜபம் செய்து அவங்கள பந்தி விசாரிப்புக்காக அவங்கள நியமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல மறிக்கின்ற அந்த சூழ்நிலையிலையும் இதோ தேவனே இந்த பாவப்பழிய இந்த ஜனங்க மேல அப்பா சுமத்தாதிருங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்தேஃபான் மறிக்கிறதுக்கு முன்னாடி ஜபிக்கிறாரு இல்லைங்களா? இப்படி நிறைய ஜபங்களை நம்ம வேத வசனங்கள்ல பார்க்க முடியும். ஒவ்வொரு சப்ஜெக்டுக்காகவும் ஜபிக்க முடியும். எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கொலோசியர் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 4வது அதிகாரம் 2வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஆமென். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இதோ ஜபத்திலே விழித்திருங்கள் அப்படின்றாங்க. ஜபிக்கின்றதுக்காக விழித்திருக்கிறதா இல்லென்றால் ஜபம் என்கின்றதே ஒரு விழித்திருக்கின்ற ஒரு காரியமா? ஏன்னா கட்டட சபையின் போதகர்கள் சொல்வார்கள் என்னவென்றால், நீங்கள் எப்பொழுதும் விழித்துக் கொண்டிருக்க வேண்டும், இரவெல்லாம் நீங்கள் விழித்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. இல்ல ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க எப்பெல்லாம் நீங்க ஜபிச்சு கொண்டே இருக்கிறீங்களோ ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு காரியங்களும் உங்களுடைய இருதயத்துல சிந்தை போல வந்து உக்காரும் பொழுது அந்த கவலையை போல அந்த சிந்தை மாறுகின்றதுக்கு முன்பதாகவே உங்க இருதயத்துக்குள்ள ஒரு துக்கமாக அது பிரவேசிக்கின்றதுக்கு முன்பதாகவே நீங்கள் அதை ஆண்டவருக்கு முன்பதாக உங்களுடைய துக்கங்களையும் உங்களுடைய இருதயத்தில் இருக்கின்ற அந்த பாரங்களையும் தெரிவிக்கும் பொழுது என்ன ஆகும்? விழித்து கொண்டிருக்கீங்க. இனி எந்த உள்ளத்துக்குள்ளேயும் உங்களை அழுத்தம் இல்லாதபடினால உங்க மைண்ட் அப்செட் ஆகாது. நீங்க வந்துட்டு டிப்ரெஸ்ட் ஆக மாட்டீங்க. அதுக்கடுத்து உங்களுடைய சுயநினைவை இழந்தவங்களா போல மாறும்போது என்ன நடக்கும்? பேசுனதையே பேசிட்டு இருப்போம். ஒரே விஷயத்து தான், இதோ இப்படி ஆயிடுச்சா, அவங்க அப்படி பண்ணிட்டாங்களா, இப்படி பேசிட்டாங்களா அப்படின்றது போல போயிட்டு இருக்கும். எல்லாத்தையும் ஏசப்பாக தான் நம்ம தெரிவிக்கணும். தெரிவிக்கும் போது என்ன ஆகும்? தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தில் தங்கும் அப்படின்னு சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. தேவ சமாதானம் நம்மளுடைய இருதயத்துல தங்கும் போது நம்ம எப்படி இருப்போம்? மகிழ்ந்து இருப்போம். எல்லாருக்கிட்ட பேசும்போது அந்த உற்சாகம் நம்மளோட பார்க்கும்போதே எல்லாருக்கும் தெரிய வரும் இல்லைங்களா? ஆனா ஏதோ நாமளே பாரத்தை சுமந்து கொண்டவர்கள் போல நம்ம இருக்கிற போது என்ன ஆகும்? நம்மளுடைய உதடுகள் முறுமுறுப்பின் உதடுகளாக மாறும். முறுமுறுப்பு எங்க இருக்கோ அங்க என்ன இருக்கு? பிசாசுக்கு இடம் அப்படின்றது வந்துடும். ஏசப்பா எந்த உதட அருவருப்பாரு? முறுமுறுக்குன்ற அந்த வாய் இருக்கு இல்லைங்களா? கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு செயல். முறுமுறுப்பு எப்போ வரும்? கர்த்தருக்கு தெரிவிக்காம மனுஷர்களுக்கு இந்த விஷயங்கள் இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவங்கவுங்க அவங்களுடைய கண் பார்வையின்படி என் மேல இருக்கிற அன்புனால என்னை சார்ந்து இருந்து பேசுகின்றது போல என்னை தேற்றுகின்றதுக்காக தேற்றுதலின் வார்த்தைகளை அவங்க தெரிவிப்பாங்க. அதன் மூலியமாக நம்ம பூரிப்போம். நம்மளுக்குள்ள பெருமையும் வரலாம், இல்லைன்னா வந்துட்டு இன்னும் அந்த ப்ராப்ளம் பெருசது போலவும் தோணலாம் நம்மளுக்கு. ஒருவேளை அப்படி ஆகலாம் இப்படி ஆகலாம்ட்டு கூட அவங்க சொல்லலாம் இல்லைங்களா? ஆனா ஆண்டவர்கிட்ட போய் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் கிளியரா காமிப்பாரு, இந்த விஷயத்த இப்படி தப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி வேத வசனங்கள் மூலியமா ஆண்டவர் தெரிவிப்பாரு. 1 தெசலோனியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 16-17. 1 தெசலோனியர் 5வது அதிகாரம் 16-17. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்னங்களா? எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணுங்களா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். வேலையில இருக்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு வேலை செய்யும் போது ஒரு உயர்வான ஒரு இடத்துல இருந்திருக்கலாம், ஒரு மேனேஜரா இருக்கலாம், இல்லைன்னா நான் என் கைக்குள்ள ஒரு 4 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். அப்ப என்னை பார்த்து எல்லாருமே மதிச்சு என்னை வந்துட்டு சார் அப்படின்னு கூப்பிட்டு இருந்திருக்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வேலையை எழுந்து வேற ஒரு சர்வசாதாரணமான வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கலாம். இப்ப எல்லாரும் பாக்குறவங்க நம்மள வந்துட்டு மதிப்பு இல்லாம பேச வைக்கிறது போல இருக்கலாம். இருதயத்துக்கு துக்கமா இருக்குங்களா? ஏசப்பா கிட்ட நம்ம அதை தெரிவிக்கணும். ஏசப்பா எனக்குள்ள துக்கம் வருது,
அப்படி வரக்கூடாதுப்பா. மாம்சீக துக்கம் இப்படிப்பட்ட ஏக்கங்கள்லாம் எனக்கு வரக்கூடாதுப்பா. எப்படியே இருக்கட்டும் உம்முடைய வசனத்தின் அடிப்படையில ராஜா. அப்பா நான் எனக்கு மேல யார் உயர்வுல இருக்கணும், நான் யார் கீழே வேலை செய்யணும், இதெல்லாம் உங்களோட சித்தம் தானப்பா. அரசர்களை எடுத்து போட்டு அரசர்களை நியமிக்கின்ற தேவன் நீர் தானே தப்புனே. அப்பா இதோ ராஜா, எகிப்தின் மேல் அதிகாரியாக இருந்த யோசிப்பு அவன் அதிகாரியாக ஏற்படுகின்றதுக்கு நீர் அவனை ஏற்படுத்துகின்றதுக்கு முன்பதாக அவன் என்னவாக இருந்தான்? அந்த இடத்தில் ஒரு அடிமையாகத்தானே இருந்தான். அடிமையாக இருக்கிற அவனை எப்படியாகலாம் நடத்தும் பொழுது அவனுடைய விசுவாசத்தை விட்டு விலகினானா? இல்லையே. அப்படி என்றால் நானும் இப்பொழுது ஏதோ கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாக நான் நடந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஒரு இடத்துல பாக்குறோம், தானியேலை பாக்குறோம் இல்லைங்களா? அவரு நெபுக்கத்நேச்சருடைய காலத்திலேயே தேவன் இவரோட இருக்கிறாங்க அப்படின்றது நிரூபிக்கப்பட்டு நெபுக்கத்நேச்சர் தானியேலை காணும்போது ஓ இவனுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நினைச்சு ஏதோ அவனையே இப்போ பூசை பண்ணுங்கப்பா அப்படின்றது போல அவனுக்கு போய் அந்த இவருக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு, பயந்துக்கிறாரு இல்லைங்களா, பயபக்தியா. அதுக்கடுத்து நெபுக்கத்நேச்சர் மரிச்சதுக்கு அடுத்து அவனுடைய மகன் அந்த ஆளுகைக்கு வராரு இல்லைங்களா. அதுக்கடுத்து அவருடைய பேச்சு ட்ரீட் எப்படி இருக்கு? ஒரு வயதான ஒரு நபர், ஆண்டவர்னால வழி நடத்தப்பட்ட ஒரு நபர், அந்த ஒரு பாபேல் ராஜ்யத்தை கர்த்தருடைய வசனத்தின் மூலியமாக அந்த ராஜாக்கு ஆலோசனைகளை குறித்து இப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்க ஒரு அவங்க செழிப்பாக இருந்ததுக்கு கர்த்தருடைய அந்த ஆலோசனைகளை கேட்கும்படியாக தேவன் தானியேல் மூலியமாக பேசினாங்களே. அப்படிப்பட்ட தானியேலை நெபுக்கத்நேச்சருடைய மகன் மதிக்காமல் அவரிடத்து நீ நான் தெரிவிக்கிற இந்த காரியத்தை நீ ஆண்டவர்கிட்ட ஜபத்தின் மூலியமாக கேட்டு அப்படியாக நீ அதுக்கு பதில் கொடுத்தால் நான் உனக்கு இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்றது போல அவர் மதிப்பில்லாம பேசுவார். அதெல்லாத்தையும் பார்த்து ரொம்ப மனசு உடைஞ்சு போறாங்களா? கிடையாது. அது நம்மளுக்கு அவசியமே கிடையாது. யாரும் நம்மளை மதிக்க வேண்டியது கிடையாது, யாரும் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது கிடையாது. ஏன் எனக்குள்ள இப்படிப்பட்ட ஏக்கம் வருது, ஏன் எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு வருது, இது சரியானது கிடையாது அப்படின்றது போல ஆண்டவரோட சமூகத்துல காத்திருக்கும் போது தான் எது லௌகீக துக்கம், எது ஆவிக்குரிய துக்கம் அப்படின்னு சொல்லி வகை பிரித்து காமிப்பாரு ஆண்டவர். அப்போ மன வருந்தி ஆண்டவரே இப்படிப்பட்ட ஏக்கம் எனக்குள்ள இருக்கக்கூடாது தப்புன்னு. அப்பா நான் இன்னைக்கு அப்பா உம்முடைய வசனத்தை கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுனால தப்புன்னு அப்பா நான் இந்த இடத்துல இந்த ஒரு வேலையில இந்த பாடுகளை நான் பட்டுக்கொண்டிருந்தா ஒருவன் கிறிஸ்தவனா இருந்தால் அவன் பாடுபட்டால் அதனால் அவன் வெக்கப்படாமல் அதனால அவன் என்ன பண்ணணும்? ஆண்டவரை கனப்படுத்தணும், அதுக்காக சந்தோஷப்படணும் இல்லைங்களா? அப்படி ஆண்டவர் வசனத்தின் மூலியமா பேசுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவான் பிசாசு? பாத்தியா ஃபர்ஸ்ட் எல்லாம் நீ அப்படி உயர்வுல இருந்தது, இப்போ உன்னை பார்த்து அப்படியே ஒரு மதிப்பு கொடுப்பா, ஹாய்ன்னு சொல்லுவார். இப்பெல்லாம் பார்த்தியா உன்னை கண்டுக்கவும் மாட்டா அப்படின்னு சொல்லி பிசாசு பேசுவான். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் சப்ஜெக்டா வச்சு இருதயத்துல நம்மள டிஸ்டர்ப் பண்றதுக்காக ஏதனா ஒரு விஷயத்த மூலியமா ஆண்டவருடைய வசனத்தை குறிச்சு நம்ம சிந்திக்காம இந்த உலகத்தை குறிச்சும் இந்த மாம்சத்தின் காரியங்களை குறித்தும் நம்ம யோசித்து கொண்டு சிந்தித்து கொண்டு கவலையினால நம்ம முழுசா டிப்ரெஸ்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக விசுவாசத்தை இழந்துடுவோம். எப்போ நம்மளுக்கு கவலை வருதோ அப்ப என்ன ஆகும்? விசுவாசம் அப்படின்றத இழந்துருவோம். விசுவாசம் இழந்ததுக்கு அடுத்து என்ன ஆகும்? ஒரு காரியத்துக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா கை கால் வலிக்குது, ஏதோ என்னன்னு சொல்லி தெரியல, ஏதோ முதுகுல ரொம்ப வலியா இருக்கு அப்படின்னா என்ன? ஐயோ ஸ்கேன் எடுத்து பாத்துடலாங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ தெரியல, சரி ஒரு கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்துடலாம், இந்த வயிற்று வலிக்கு என்ன பிரச்சனை, இங்க வலி வந்தா என்ன பிரச்சனை, அது எடுத்த உடனே கூகுள் இந்த சிம்டம்ஸ் இருக்கா, சரி இந்த வலி அப்படின்னா உனக்கு கேன்சர், உனக்கு இப்படியே அப்படின்னு சொன்னா உனக்கு டிபி, உனக்கு இப்படின்னா வந்துட்டு HIV அப்படின்றது போல அதுக்கு என்னென்ன அந்த கம்ப்யூட்டர்ல ஸ்டோரேஜ் ஆயிருக்கோ அது போலியான விஷயங்களை அது சொல்லும். சொன்ன உடனே இன்னொரு பயம் உள்ள வரும், கவலை போல உக்காரும் இல்லைங்களா? இப்போ ஒரு வியாதி வருது அப்படின்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணம் என்னுடைய கீழ்ப்படியாம ஏதோ விஷயம் அப்படின்றது எப்போ தெரிய வரும்? போய் ஜபத்துல ஆண்டவருக்கு முன்னாடி உட்காரும் போது, அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி உட்காரும் போது நான் எங்கெல்லாம் இருள்ல இருந்தேன் அப்படின்றத வெளிச்சமாகி அவர் காமிப்பாரு. அப்ப மனம் வருந்திட்டு, ஆண்டவரே இந்த விஷயங்கள் கரெக்டா இருக்குல்ல, நான் இவங்களோட விஷயத்துல சீரா நடந்துக்கல, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் பயன்படுத்தி இருக்க கூடாதா இருந்துச்சு, நான் பயன்படுத்திட்டேன், இப்படி நடந்துக்கினேன், அப்பா என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்ன பண்ணுவார் ஏசப்பா? அந்நேரமே மன்னிச்சிருவாரு. மன்னிச்சதுக்கு அடுத்து எந்த முதுகு வலியும் இருக்காது, எந்த வயிறு வலியும் இருக்காது, எந்த பெரிய பெரிய வியாதிகள்லாம் எனக்கு இருக்கும் அப்படின்றது போல அப்படியே டிஸ்டர்ப் பண்ணி ஒரு பயத்தை உருவாக்கி இருப்பான் இல்லைங்களா பிசாசு, அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவார் ஆண்டவர். அதனால தான் ஜபத்துல நம்ம எப்படி இருக்கணுங்களா? விழித்திருங்கள், நீங்கள் எப்பொழுது சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக முதலாவதாக நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய கவலைகளுக்குள்ள எந்த விஷயங்கள் வரும்போது அந்த எல்லா விஷயத்தையும் ஆண்டவருக்கு தெரிவிக்கணும்.
1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். ஆமென். இங்க பாருங்களேன், ஜபம் பண்ணுவதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எல்லாத்துடைய முடிவு சமீபத்தில் இருக்கிறது. சமீபமா இருக்கிறது அப்படின்னா ஏசப்பாவுடைய 2ஆம் வருகை மிகவும் சமீபத்தில் இருக்கிறது. அவருடைய வருகை மிகவும் சமீபத்தில் இருக்கிறது அப்படின்றத இந்த காலகட்டங்கள்ல வாழ்கின்ற நமக்கு ஆண்டவர் சொன்ன அந்த அடையாளங்கள் மூலியமாக நமக்கு நன்றா காமித்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்றால் முதலாவதாக எந்த ஒரு குவாலிட்டி நம்மளுக்குள்ள இருக்கணும்? பரிசுத்தம் என்கிறது நம்மளுக்குள்ள இருக்கணும், இல்லைங்களா? அதனால ஜபத்துல நம்ம விழித்திருக்க வேண்டும். ஜபத்துல விழித்திருக்கணும். அதுக்கடுத்து ஜபத்துக்காக நீங்க எப்படி இருக்கணும்? ஜபம் பண்ணுகிறதுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக நீங்க விழித்து கொண்டிருக்க வேண்டும். ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னா என்ன? நீங்க பரிசுத்தத்தை காத்துக்கிறது மட்டுமே தான் உங்களுடைய டெய்லி லைஃபோடைய கோல். என் உதடில் வார்த்தைகள்ல எந்த வித்தியாசமும் வரக்கூடாது. நான் எந்த விஷயத்தினாலையும் நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி அதை ரொம்ப கவலை போல ஒரு விஷயத்த முறுமுறுத்துட்டே இருக்கக்கூடாது. இதோ இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மனுஷங்கிட்ட சொன்னதையே சொல்லிட்டு இப்படிலாம் இருக்கக்கூடாது. நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை போல நம்ம இந்த மாம்சமுள்ள இந்த வார்த்தைகளை பேசும்போது என்ன ஆகும்? மனசே சோர்ந்து போயிடுச்சுன்னா எதுல உற்சாகத்தோட நம்ம வேலை செய்ய முடியும்? உற்சாகத்தோட விசுவாசத்தோட மற்றவர்களை எப்படி நம்மளால ஜபிக்க முடியும்? இல்லைங்களா? அதனாலதான் நம்ம ஜபத்துல ஜாகிரதையா இருக்கணும். ஜபம் பண்ணுகிறதுக்காக நம்ம ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா பரிசுத்தத்தை காத்துக்கிறது தான் அந்த ஜாகிரதை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உதாரணத்துக்கு 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம் எல்லாருக்குமே தெரியும். என்ன? கணவனும் மனைவி இருவரும் இருக்கிறாங்களே, அவங்க இருவருக்குள்ளேயும் அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது அவங்க நடந்துக்கிற விதத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னா, மனைவியானவள் அவள் பலவீனமான மண்பாண்டம். அவளுக்கு எதே செய்யும் போது ஒரு ஸ்திரீயானவள் பலவீனமாக பாண்டமாக இருக்கின்றதுனால அவளுடைய இருதயத்தின் பாரங்களை குறித்து வார்த்தைகள் மூலியமாக வெளிப்படுத்துவா. அவள் வெளிப்படுத்தும் பொழுது அவளுடைய துக்கத்தை ஆகட்டும், மனமடிவு ஆகட்டும், அந்த வேதனை ஆகட்டும், வார்த்தையின் மூலியமாக வெளிப்படுத்தும் பொழுது அந்த வார்த்தை உனக்கு சகிக்க முடியாமல் இருந்து அவளிடத்தில் நீ நடந்து கொள்ள வேண்டிய விதம் உலக ரீதியாகவோ மாம்சிக ரீதியாகவோ இருந்தா என்ன ஆகும்? உன் ஜபத்துக்கே தடை வரும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நீ எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு? விவேகமாய் நடந்து கொள்ளுங்கள், இது ஏற்ற நேரம் கிடையாது. சரி, அதுக்கடுத்து இந்த விஷயங்களை குறித்து பேசலாம். எப்படி பேசணும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி பேசணும், இல்லைங்களா? அப்படின்னா பாருங்களேன், ஒரு கணவன் மனைவியோட உறவுக்குள்ளேயே நம்ம அவங்க கிட்டயே லூஸ் டாக் அப்படின்றது போல தேவையில்லாத தேவனுடைய பக்தி இல்லாத சில வார்த்தைகளை நம்ம அவங்க கிட்ட பேசிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுமா? நம்ம பரிசுத்தத்தை எழுந்துருவோம். நம்ம ஜபிக்கிற அந்த ஜபமே கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் சேராது. அதுதான் ஜபத்துக்காக ஜாகிரதையா இருங்க. நீங்க ஜபம் பண்ணுவீங்க, ஆண்டவரை போய் பார்க்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை அப்படின்னா 2ஆம் வருகையில் தரிசிக்கிற விஷயத்தை குறித்து ஆண்டவர் சொல்லல. ஒவ்வொரு வாட்டியும் முனங்கால் போட்டு ஆண்டவர் முன்னாடி போய் பேசுறதுக்கு முன்னாடி நமக்கு அவசியமா வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பரிசுத்தம், இல்லைங்களா? அந்த பரிசுத்தம், ஆண்டவரே என்னுடைய உதடுகளின் வார்த்தை தெளிவாக இருக்கணும்ப்பா, உனக்கு ஏற்றது போல இருக்கணும் ஏசப்பா. அதனாலதான் ஒரு வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, 1 பேதுரு வசனத்துல, இந்த பூலோகத்துல நீங்க யாரு பரதேசிகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டு என்னவா இருக்கணும்? பயபக்தியோட இந்த ஒரு வாழ்க்கையை நீங்க கழிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். நீங்க ஒரு டிராவலர் போல இருக்கீங்க இந்த இடத்துல. அதனாலதான் கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஏற்றதை போல உங்களுடைய எல்லா நடக்கையிலும் நீங்கள் பரிசுத்தர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா நீங்க கீழ்ப்படுகிறதுனால தான் பரிசுத்தம் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பரிசுத்தத்தின் மூலியமா ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அமர்ந்திருந்து எல்லா காரியங்களையும் நம்ம தெரிவிக்க முடியும். ஜபத்தினோடு நம்ம விண்ணப்பங்கள் மூலியமாக ஆண்டவருக்கு தெரிவிக்க முடியும். அந்த ஜபத்துக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும். ஒருவேளை கிடைக்காம இருக்கு அப்படின்னு சொல்லி யாருன்னா நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு காரணம் நிச்சயமாக நம்மளுடைய ஏதோ கீழ்ப்படியாமை அந்த செயல். அதை ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் கிளியரா காமிப்பாரு. வெளிப்படுத்தல் 8வது அதிகாரம் 3-4. வெளிப்படுத்தல் 8வது அதிகாரம் 3-4. வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று.
ஆமென். பரிசுத்தவான்களுடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்துக்கு தூபத்தை போல ஏறி போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னா யாருடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்துக்கு எட்டுமா? பரிசுத்தவான்களுடைய ஜெபம். யார் பரிசுத்தவான்? நீதியை பின்படுகிறவர்கள் பரிசுத்தவான்கள். எது நீதி? தேவ நீதி இன்னது என்கின்றது தேவனுடைய வசனத்தின் மூலியமாக அறிந்து கொள்ள முடியுமா? ஆதலால் இதோ தேவனுடைய நீதி என்கின்ற வசனத்தை பின்படுகிறவர்கள் நீதிமான்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் செய்கின்ற அந்த ஊக்கமான ஜெபத்துக்கு பதில் நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கின்ற ஒரு வசனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாக்கோபு 5வது அதிகாரம் 16 17வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 5வது அதிகாரம் 16 17. நீங்கள் சொத்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீதிமான் செய்கின்ற ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனத்திலே எழுதப்பட்டிருக்கு. பலனுள்ளது அப்படின்னா என்ன? அந்த ஜெபத்துக்கு அப்பொழுதே பதில் கிடைக்கும். உங்களால பார்க்க முடியும், உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருக்கிறத உணர முடியும். எப்பொழுது ஜெபம் செய்த பின்பு இதை நான் பெற்றுக்கொண்டேன் என்கின்ற அந்த உணர்வு, விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கணும். ஏசப்பா இதோ என்னுடைய கண்கள், அப்பா சில விஷயங்கள்னால பிசாசு என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு சின்ன தவறை வச்சு சொல்லுவான், உன்னுடைய பழைய குணம் இன்னும் மாறல, ஏதோ நீ வந்துட்டு பழைய மனுஷனா தான் இன்னும் இருக்கிற அப்படின்னு சொல்லி கூட பேசுவான் பிசாசு. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க போய் அமரும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, இதோ உன்னுடைய பழைய மனுஷன் என்கின்ற அவன் என்னோட கூட கல்வாரி சிலுவையில் அவன் மரித்து போனா, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு புதிய மனுஷன், ஆதலால் புதிய வாழ்க்கையை உனக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கிளியராகவே காமிப்பாரு. ஆனா பிசாசு என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்மளுடைய உள் உணர்வுக்குள்ள, இருதயத்தின் ஆழத்துக்குள்ள பதியும்படியா வந்துட்டு பொய்யாக, இல்ல இது இப்படிதான் இருக்கு அப்படின்றது போல அவிசுவாசத்தை உண்டு பண்ணுகிறதுக்காக நிறைய விஷயங்களை பொய்ய விசுவாசிக்கிறது போல ஒரு எண்ணத்தையும் பிம்பத்தையும் உண்டு பண்றதுக்கு பார்ப்பான். அவனுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. நான் அந்த பழைய மனுஷன் கிடையாது, எனக்குள்ள கோபம் வராது, எனக்குள்ள மன்னியாமை இருக்காது, எனக்குள்ள பாவத்தின் மேல சிந்தை கிடையாது. அந்த பழைய மனுஷன் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோட கூட மரிச்சு அவன் மடிந்து போனான், அடக்கம் செய்யப்பட்டான், இப்போ உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்துக்குள் புதிய சிருஷ்டியா இருக்கிற நான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜபத்தின் மூலியமாக ஆண்டவரோட ஜபிக்கும் போது கிளியராகவே ஆண்டவர் காமிப்பாரு. ஆனா பிசாசு என்ன பண்ணுவான்னா, இல்ல எதுவுமே மாறல, நீ அப்படி நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்றது போல எதனா ஒரு சின்ன தவறை வச்சு உங்களுக்குள்ள ஒரு கீழ்ப்படியாமை குறித்து அப்படியே பேசிக்கொண்டு உங்களை வேதனைப்படுத்துறதுக்கு பார்ப்பான், ஒரு மன உளைச்சல் உண்டு பண்றதுக்கு. ஆனா ஆண்டவர் சமூகத்துல நீங்க வந்துட்டு உக்காரும் போது கிளியரா காமிப்பாரு, நீ மன வருந்தனி அப்போ உன்னை மாத்திக்கிறதுக்காக நீ நினைச்சி அப்பவே நான் உன்னை மன்னிச்சிட்டேன்ப்பா, நீ பழைய மனுஷன் கிடையாது, நீ பழைய மனுஷன் கிடையாது, நீ வறந்து கொண்டிருக்கிறிய, அதுக்காக துக்கப்பட்டு இருக்கிறிய அப்படின்னா நிச்சயமா நீ முழுசா மாறி இருக்கிற, உனக்குள்ள அந்த ஏக்கமும் தாகமும் இருக்க, அந்த தாகத்தின் மூலியமா உன்னை புதிய சிருஷ்டியா நான் மாத்திருக்கேன், நீ இப்பவும் கூட விரும்புகிறிய, அதனால உன்னை நான் இன்னும் உன்னை கழுவி சுத்திகரித்து கொண்டே இருக்க அப்படின்னு சொல்லி கிளியராகவே ஆண்டவர் காமிப்பாரு. ஆனா பிசாசு என்ன பண்ணுவான்னா, நம்மளோட இருதயத்துல ஏதோ ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கும்படியா நம்மள டிஸ்டர்ப் பண்றதுக்கு பாப்பா, ஒரு சிந்தைக்குள்ள உக்காந்துருந்து, இல்ல நீ மாறல, இதோ நீ இப்படியே இருக்கிற, நீ பழைய மனுஷனாகத்தான் இருக்கிற, பழைய மனுஷியாகத்தான் இருக்கிற அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களுக்குள்ள யாருக்குள்ளனா அப்படி ஒரு கவலை போல இருக்க, ஆண்டவரோட சமூகத்துல போய் அமர்ந்து பாருங்க, வசனத்தை ஒன்னொன்னா காமிப்பாரு. ஞானஸ்தானத்தை எடுக்கும்போது என்ன ஆச்சு, அவரோட நீ அடக்கம் செய்யப்பட்ட கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்கள் அந்த சரீரத்தையும் அதோடைய இச்சை ஆசைகளோட கூட கல்வாரி சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி காமிப்பார் கிளியராவே. நீங்க அவரோட அடக்கம் செய்யப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லியோ, கர்த்தருடைய ஆவிய நீங்க வந்துட்டு தரிச்சு கொண்டு எழும்புனீங்க அப்படின்னு சொல்லியோ, நீங்க கிறிஸ்துக்குள் புதிய சிருஷ்டி அப்படின்றது ஒவ்வொரு வசங்கள் மூலியமா நிரூபிச்சு காமிப்பாரு உங்களுக்கு. அப்போ உங்களோட இருதயம் ஆறுதல் அடையும். இல்ல கவலைப்பட்டு கொண்டே இருந்தா அப்படின்னு சொல்ல அவன் நம்மள என்ன பண்ணுவான்னா, நம்ம கேரக்டர் வைஸா நம்மளை மாத்தி நம்ம பழைய மனுஷனாவே இருக்கிறோம் அப்படின்றது போல ஒரு அவிசுவாசத்தை உண்டு பண்ணி நம்மளுடைய அந்த நமக்கு இருந்த அந்த நிலைமையை காட்டிலும் நம்மளோட பின் நிலைமையை மோசமா மாத்தணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பழைய மனுஷனாவே இருக்கிற அப்படின்ற ஒரு உள்ளுணர்வை உங்களுக்குள்ள கொடுத்துட்டா கவலைகள் மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க இன்னும் அதிகமா மோசமா மாறி கர்த்தரை கீழ்ப்படியாம போவீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க அறியாத காலங்களில் நீங்கள் தெரியாமல் செய்ததை தேவன் கண்டு காணாதவராக இருந்து உங்களுக்கு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்துட்டாரு.
ஆனா மீண்டும் இப்ப கர்த்தரை அறிஞ்சதுக்கு அடுத்தும் இங்க பாவத்தை செய்வேன் என்று துணிகரமாக பாவத்தில் ஈடுபடுகின்றவன், கீழ்ப்படியாமைக்குள்ள ஈடுபடுகின்றவன், அவன் மீண்டும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் அறிகின்றவனுக்கு ஒப்பா இருக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறானே, இப்ப செய்கின்ற அந்த கீழ்ப்படியாமையும் பாவத்துக்கும் நிச்சயமா கர்த்தர்கிட்ட இருந்து தண்டனை இருக்கு. பிசாசுக்கு அதிகாரம் என்கின்றது அந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியும். அதனால அவன் என்ன பண்ணுவான்னா, இல்ல நீ மாறல, இல்ல நீ அப்படியாதான் இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்மளை படுத்துறதுக்காக பார்ப்பான். அதுக்கு எண்ணத்துக்கு இடமே கொடுக்க கூடாது. இதெல்லாமே அதிகபட்சத்துல யாருக்குள்ள வரும்னா, ஜபமே பண்ணாம இதோ வேலைக்கு டைம் ஆயிடுச்சுப்பா, அதனால நான் இன்னைக்கு நான் எந்திரிச்சது லேட்டு, நைட்டு தூங்குது லேட்டு, எதனா ஒரு காரணத்தை சொல்லி அப்படியே அந்த ஸ்கிப் பண்ணி ஜப வாழ்க்கையை விட்டு விட்டு யாரெல்லாம் போறவங்களா இருக்கிறாங்களோ இவங்களுக்குள்ளெல்லாம் போராட்டங்கள் இருக்கும். யாருக்குள்ள போராட்டம் இல்லாம எப்போ சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜபிக்கின்றவங்க 1 மணி நேரமானாலும் எனக்காக காத்திருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி எஸ்பா கேட்கிறாரு. சோதனைக்கு உள்ளாவாதபடிக்கு நீங்க ஜபத்துல காத்திருங்கள் அப்படின்றாங்க. ஜபத்துல காத்திருந்தோம் அப்படின்னு சொன்னா, எல்லாத்தையும் ஆண்டவருக்கு தெரிவிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, கவலையா எதுவுமே இல்லாததுனால நம்மளுக்கு டெம்ப்ட் அப்படின்றது இருக்காது, போராட்டமாவே இருக்காது. எல்லாத்தையும் கவலையை உள்ளே வச்சுட்டு நான் பாட்டுக்கு நான் ஏதோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி போனா, கவலைகளோட ஒரு போராட்டம் நம்மளுக்குள்ள இருந்துட்டே இருக்கிறதுனால அந்த டெம்ப்டேஷன் மூலியமா என்ன ஆகும், அந்த போராட்டத்தின் மூலியமா நம்ம விழுந்துருவோம் இல்லைங்களா? அது ஒரு நாள் நீங்க ஸ்கிப் பண்றதுனாலயும் ஒரு கவலையை நீங்க ஒரு 8 மணி நேரமா, 5 மணி நேரமா, 3 மணி நேரமா, 1 மணி நேரமா நீங்க ஆண்டவருக்கு தெரிவிக்காம அப்படியே சுமந்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இருந்தா, நிச்சயமா ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வேற விஷயங்களை, இன்னைக்கு பாருங்களேன், உலகத்துல கவலை அப்படின்றது கடன் பிரச்சனை பிரதர், அவங்க கால் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏதோ அங்க நாளைக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணுமா இருந்துச்சு, ஏதோ எதிர்காலத்தின் குறித்ததான அந்த கவலைகள். எல்லாருடைய வாழ்க்கை பாருங்களேன் எவ்வளவு செழிப்பாக மாறிக்கொண்டே வருது, ஆனா என் வாழ்க்கை இப்படியே இருக்குது அப்படின்ற கவலை, ஏதோ கல்யாணத்தை குறிச்சு கவலை, ஏதோ பிள்ளைகளை குறிச்சு கவலை அப்படின்றது போல எந்தனா விஷயங்கள். அந்த அழுத்தங்கள் வரும்பொழுது என்ன பண்றாங்க மனுஷங்க, குடிக்கிற அடிஷன் ஆகுறாங்க, ஏதோ புகைப்பிடிக்கிறதுக்கு அடிஷனுக்குள்ள போறாங்க, இந்த சினிமா பார்க்குற அடிஷனு, மொபைல் அடிஷனு, இதெல்லா அடிஷன்ஸுங்களும் கவலை மறுக்கிறதுக்காகத்தான் இல்லைங்களா? ஆனா கவலையிலிருந்து அவங்க விடுதலை பெற்றுக்கொள்ள முடியுங்களா? கவலை போகுங்களா அவங்கள விட்டு? இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கும். பிசாசு இப்படித்தான் ஒவ்வொரு ஆத்மாக்களும் கொள்ளையாடி கொண்டிருக்கிறான். ஒருவேளை தேவனுடைய பிள்ளையாகிய நான் கவலைகளுக்கு, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வா இப்படிப்பட்ட முறைமைகளை கையாழ்ந்து கொண்டிருந்தா, நான் இன்னும் அதிக பிரச்சனைக்குள்ள போயிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மிகவும் ஜாகிரதையா இருக்கணும். கவலை வருது அதனால நான் போய் கொஞ்ச நேரம் எதுனா ஒரு இந்த காமெடி வீடியோஸ் பாக்குறேன், இந்த பிரச்சனையை மறக்கணும், அதனால ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை நான் பாக்குறேன் அப்படின்றது போல இது போனா கண்டிப்பா பிசாசு அதுல நீங்க எதெல்லாம் நீங்க என்டர்டெயின் ஆகுறீங்களோ உங்க இருதயம் அதெல்லாம் நேசிச்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுதான் உங்களோட விருப்பமாக மாறும். அந்த விருப்பங்கள் தான் நாளைக்கு ஆண்டோருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத படிக்கும், அவருக்கு கீழ்ப்படியாத படிக்கும், உங்களுக்குள்ள முரட்டாட்டத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து இன்னும் அதிகமாக அசுத்தமாக மாறுவோம். மாறுறதுக்கு அடுத்து பிசாசுக்கு அதிகாரம் வரும். பிசாசுக்கு அதிகாரம் வரும்போது வண்டி ரிப்பேர் ஆகும். இதோ போய் ஏதோ வேலைக்கு போய் நான் இறங்கி ஏதோ ஒரு புதிய ஸ்டார்ட் அப் பண்ணி வேலையை செய்ய போறேன் அப்படின்னா லாஸ் ஆகும். எல்லா சாபங்களும் நடக்கும் இல்லைங்களா? கீழ்ப்படியாமைக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத ஆண்டவர் காமிச்சிருக்காரு. ஆனாலும் அதன் மூலியமா ஆண்டவருடைய அன்பை தான் வெளிப்படுத்திட்டு இருப்பாரு. அவர் சிச்சிக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்லைங்களா? அது முடிவு கிடையாது. அன்றையும் மனுஷகுமாரன் வெளிப்பட்டது மனுஷர்களை தீர்ப்பு செய்யறதுக்காக இல்ல, ரட்சிக்கிறதுக்காக வந்தார். நீ சரியில்லையா வேணாம் அப்படின்றதுக்காக வரல, நீ எதுல சரியில்லையோ அதை காமிக்கிறதுக்காக, எனக்கு உணர்த்துறதுக்காக ஒரு சிச்சையின் மூலியமாக ஆண்டவர் காமிப்பாரு. காமிக்கும் போது என்ன பண்ணணும், ஆண்டவரே இந்த விஷயம்காக கிடையாதுப்பா, ஆம் தப்பனே இதை விட்டுட்டு இருக்க, நீங்க என்ன தண்டிச்சிட்டு ரைட்டுப்பா, நீ நீதிமான்ப்பா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கும்படியா அந்த இருதயத்தை ஆண்டவர் கிளியராகவே கொடுத்துருவாரு. அப்போ என்ன ஆகும், நாம் செய்கின்ற எல்லா காரியங்களும் வாய்க்கும்படியா ஆண்டவர் செய்வார். அதுக்கு அடுத்து எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க. எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு. ஆமென் ஆமென். ஏசப்பா மாம்சத்தில் இருந்த நாட்கள் வரைக்கும் அவர் ஜபித்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பகலமா கண்ணீரோட
ஏசப்பா வந்துட்டு ஜபிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். என்ன பிரதர் ஜபிச்சிருக்காருன்னா அவரை காட்டிலும் ஒரு பெரிய சக்தி இருக்குது அப்படின்னா பெரிய சத்தியத்தான் அது பிதா அப்படின்றோம். அந்த பிதா கிட்ட அவர் ஜபிச்சிட்டு இருக்கிறதுக்கு இந்த இடத்துல சாட்சி இருக்கே அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்கணும், சீஷர்களா இருக்கிற நமக்கு தேவனுடைய அந்த தன்மை எப்படி இருக்கிறார், அவர் தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஏசப்பா வந்துட்டு பிதாவாகிய தேவன் தான் இல்லைங்களா, சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த மகிமையை விட்டு இந்த உலகத்துக்கு மனுஷனா இறங்கி வந்தாரு இல்லைங்களா. மனுஷனா இறங்கி வரும்போது அவர் பிதாவாகிய தேவனாக இறங்கி வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குமாரனாக, மனுஷகுமாரனாக, மாம்சமும் ரத்தமும் உடையவராக, அந்த பிதா என்கின்ற அந்த தெய்வத்துவத்தின் வல்லமை இருக்கு இல்லைங்களா, அந்த வல்லமையோட இறங்கி வரல. நம்மை போல மாம்சம் ரத்தமும் உடையவராக அவர் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். அப்படி இருந்தும் அவர் அவர் மூலியமாக அந்த தேவ வல்லமையானது வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அதுக்கு காரணம் என்ன? அவர் அவர் கற்பித்த அவருடைய வசனங்களுக்கு அவரே கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அந்த தேவத்துவத்தின் அந்த வல்லமை அவருக்குள்ள வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. அதன் மூலியமாக நமக்கும் வெளிப்படுத்தி அவர் காமிக்கின்றது, தம்முடைய முன் உதாரணத்தின் மூலியமாக நீங்களும் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நான் செய்ததை காட்டிலும் அதிக கிரியைகளை நீங்களும் நடப்பிப்பீர்கள், அதிக காரியங்களை உங்களாலையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மனுஷகுமாரனாக முன் உதாரணத்தை காமிச்சாரு. சரி, அவர் யாருக்கிட்ட ஜபிச்சாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிதா என்கிற தன்னுடைய தெய்வத்தன்மை. தெய்வத்தன்மைன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏசப்பா மாம்சத்துல இந்த இடத்துல வெளிப்பட்டாருன்னா பரலோக காலியா தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் வந்து வேடிக்கையா இப்படி கேட்கறத கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் இல்லைங்களா. ஏசப்பா பரலோகத்துல இருந்தாரா மனுஷகுமார்னா அவரு இந்த இடத்துல உலகத்துல வெளிப்பட்ட அந்த நாட்கள்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பரலோகத்துல சிங்காசனத்துல பிதாவாகிய தேவனாக அவர் வல்லமையோட மகிமையோட அவர் சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டிருந்தது உண்மைதான். அவர் பரலோகத்தில் இருந்தார். அதே நேரத்தில் அவர் பூலோகத்திலையும் மாம்சி வடிவத்தில் அவர் வெளிப்பட்டு தம்முடைய காரியங்களை நிறைவேற்றி கொண்டு வந்தார். ஆனா மனுஷகுமாரனா இறங்கி வந்த அந்த இயேசு கிறிஸ்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரே வார்த்தையில நம்மளால சொல்ல முடியும், அவர் வேற யாரும் கிடையாது. பழைய உடன்படிக்கையில நம்ம பாக்குற ஜெகோவா, நம்ம பாக்குற பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து தான் அப்படின்றத நம்மளால கிளியராவே சொல்ல முடியும். ஆனா கட்டட சபையில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 3 பேரையும் ஒரே தேவன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ள அடக்கி வைக்கிறதுக்கு அவங்க விதவிதமான ஒரு விவரங்களை கொடுப்பாங்க. எப்படிப்பட்ட ஒரு விவரங்கள் எல்லாத்தையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏதோ எப்படி மனுஷன் வந்துட்டு 3 பாகங்களாக இருந்தாலும் ஒரே மனுஷனா இருக்கிறானோ அது போலத்தான் தேவனும் 3 அந்த காரியங்களாக இருந்தாலும் அவர் வந்துட்டு ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு நம்மளும் ஒரு கொஸ்டின் கேட்போம், என்னன்னு சொல்லி, அப்படின்னா மனுஷகுமாரனா வந்தவரு பிதாதா அப்படின்றத ஒத்துப்பீங்களா அப்படின்னா, இல்ல இல்ல இல்ல, அவங்க இவரு கிடையாது, இவங்க அவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ளேயே அதை குறிச்சு ஒரு பெரிய கன்ஃபியூஷனுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா வசனத்தை அறிஞ்சு கொண்டிருக்கிற நம்மளுக்கு இதை குறித்துதான தெளிவு கிளியரா இருக்கணும். ஏசப்பா பிதாவாகிய தேவனாக சிங்காசனத்தில் இருந்தார். பரலோக ராஜ்யத்துக்குள் சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டிருந்தாரா? ஆம், அமர்ந்து கொண்டிருந்தார். சரீர வடிவில் இந்த உலகத்தில் வெளிப்பட்டு இருந்து தம்முடைய காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருந்தாரா? நிறைவேற்றி கொண்டிருந்தது உண்மைதான். ஏன், யோவான் ஸ்நானிகனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவராகவும் அவர் இருந்தார். எல்லார் மேலும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவராக இருந்தார். அவர் வேறு யாரும் கிடையாது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் அப்படின்றத ஒரே வார்த்தையில நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இதுக்கு சான்று சாட்சி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யோவான் 3:13 வசனம் எல்லாருக்குமே தெரியும். 3வது அதிகாரம் 13வது வசனம், அன்றியும் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவரும் மீண்டும் பரலோகத்துக்கு ஏறி போகிறவரும் ஆகிய மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு யாரும் பரலோகத்துக்கு ஏறினவர் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா இந்த வசனத்தை பேசும்போது ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? ஆண்டவர் இந்த உலகத்துல தான் இருக்காரு, மாம்ச வடிவத்துல. சரிங்களா. இப்போ 2 பேர் 3 பேர் எங்க என் நாமத்தில் கூடி வருகிறார்களோ அங்க அவர் மத்தியில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, உலகத்துல எவ்வளவு பேரு வெவ்வேறு இடங்களுக்கு கூடியிருந்து ஜபிக்கிறாங்க. அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கின்றவங்க யார் வேணாலும் 2 பேர் 3 பேர் கூடுனா ஏசப்பா அந்த இடத்துல இறங்கி வரமாட்டாங்க. தன்னுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காதவன் செய்கின்ற ஜபம் கர்த்தருக்கு அருவருப்பு இல்லைங்களா. அப்படின்னா அவருடைய வேதாமத்துக்கு செவி சாய்த்து அதன்படி வாழ்கின்றது பிள்ளைகளாகிய நாம் எந்த இடத்துல இருந்து ஜபிக்கும் பொழுதோ அந்த ஜபத்தை கேட்கறதுக்காக ஏசப்பா அந்த இடத்துல இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஏசப்பாவே சொல்லி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஜபத்துக்கு ஏசப்பா வந்துட்டு பதில் கொடுப்பாரு. அப்படின்னா இவரு ஏசப்பா இப்ப ஜபிக்கும் போது ஜபம் என்கிறது
மாம்சத்தில் இருந்த நாட்கள் வரைக்கும் அவருக்கு அத்தியாவசியமாக அது தேவை. அவர் மனுஷகுமாரன் என்கின்றவர் மனுஷர்களாகிய நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்றத நம்ம மறக்கவே கூடாது. அதனாலதான் அவர் அதிகாலையில் எழும்பி ஜபித்தார் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கும். இரவெல்லாம் அவர் ஜபித்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். ஒரு விஷயங்களையும் சொல்லும் பொழுதும் பிதா எனக்குள்ள இருந்து நீ இப்படி இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி கூட அவர் சொல்றாரு. ஆனா சொல்லும் போது என்னன்னு சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஏன்னா அவர் தான் பிதாவாகிய தேவன். நாமும் தேவனுடைய வசனத்துக்கு செவி சாய்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையில் ஜபிக்கிறார், இரவெல்லாம் ஜபிக்கிறார். ஒவ்வொரு காரியங்களையும் அப்போஸ்தலர்கள் 12 பேர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை அப்போஸ்தலர்களாக இந்த ஊழியங்களை செய்ய ஏற்படுத்த வேண்டும் என்றாலும் அதுக்கு இரவெல்லாம் ஜபித்து வந்த பின்பு 12 பேர் இவர்கள் தான் என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் வந்துட்டு தேர்வு செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றையும் ஜபத்தின் மூலியமாக ஜபத்துல தெரிவிக்கிற ஒவ்வொரு மனுஷர்களும் கீழ்ப்படியாமையினால் அவர்களுக்குள் இருக்கின்ற அவஸ்தைகள், பாடுகள் எல்லாவற்றை குறித்தும் ஆண்டவர் ஜபத்துல தெரிவிக்கிறார். எங்கெல்லாம் தெரிவிச்சிருக்கிற விஷயங்கள், சான்றுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏசப்பா வந்துட்டு ஒரு இடத்துல பாக்குறோம், பேதுரு வந்துட்டு கோதுமையை உணகிறது போல பிசாசு அதிகாரத்தை கேட்கிறான் இல்லைங்களா? ஏசப்பா என்னன்னு சொல்லி சொல்றாரு, நான் உனக்காக வேண்டி கொண்டிருக்கிறேன் அப்படின்றாரு. நீ வந்துட்டு விசுவாசத்துல சோதரக்கூடாது அப்படின்னு சொல்லி உனக்காக ஜபிச்சிருக்க அப்படின்றாரு. இன்னொரு இடத்துல யோன் 17வது அதிகாரத்துல பாக்குறோம், ஏசப்பா இந்த பொல்லாங்கல இருந்து இவங்களை நீங்க விடுவித்து காத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஜபிக்கிறாரு இல்லைங்களா? தன்னுடைய தெய்வ தன்மையோட தான் பேசுறாரு. பரிசுத்தமா வல்லமையோட தேவன் சிங்காசனத்துல அமர்ந்து கொண்டிருந்தார் பிதாவாகிய தேவனாக. தம்முடைய காரியங்களை நிறைவேற்றுகின்றதுக்காக மனுஷகுமாரனாக அவர் நிறைவேற்றிய காரியங்களை அவர் இங்க நிறைவேற்றி கொண்டிருந்தார். தம்முடைய கீழ்ப்படிதலின் மூலியமாக அவருடைய பிதா என்கிற தெய்வத்துவத்தின் அந்த வல்லமை அந்த மாம்ச உடலில் வெளிப்பட்டு கொண்டிருந்தது உண்மை. மனுஷகுமாரன் என்கின்ற தம்முடைய காரியத்தின் முடிவு எப்பொழுது நிறைவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 1000 வருஷ அரசாழ்விக்கு முடிவுல அவருடைய அந்த காரியங்கள் முடிவுக்கு வந்த பின்பு தேவன் பிதாவாகிய தேவனாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முற்றிலுமாக தம்முடைய காரியங்களை அவர் நிறைவேற்றுகின்றவராக இருப்பார். அந்த 1000 வருஷம் முடிவுக்கு மனுஷகுமாரனுடைய அந்த காரியங்கள் நிறைவேறிவிடும். அதுக்கடுத்து மனுஷகுமாரனாகல எப்பவும் பிதாவாகிய தேவனாகத்தான் இருப்பாரு. ஆனா அவர் பரிசுத்த ஆவியானவராக நம்மளுக்குள்ள வந்து செயல்பட்டாலும் அவர் பிதாவாகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் எல்லா காரியங்களையும் அவர் சிருஷ்டித்திருக்கிறாரு, அதுலயும் அவர் பிதாவாகிய தேவனாகத்தான் இருக்கிறார். ரத்தத்தை சிந்தின தேவனாகவும் மனுஷகுமாரனாக அவர் வெளிப்பட்டாரு, பிதாவாகிய தேவனாகத்தான். அதனால்தான் தேவன் தன்னுடைய சொந்த ரத்தத்தினால சம்பாதித்த சபை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சுய ரத்தத்தினால் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். தேவன் ரத்தம் சிந்துவாரா? மனுஷகுமாரனாக வந்து இயேசு கிறிஸ்து தானே ரத்தத்தை சிந்துதாரு. அப்படின்னு எவ்வளவு தேவர்கள்? ஒரே தேவன் தான். ஒரே தேவர் தான் நமக்காக ரத்தத்தை சிந்தினது. அந்த பிதாவாகிய தேவன் தான் வந்து நமக்காக ரத்தத்தை சிந்தினது. அதனால்தான் தெய்வத்துவத்தின் அந்த ரகசியம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. தெய்வத்துவத்தின் ரகசியம் அப்படின்னா ஏசப்பா ஜபிச்சுட்டு இருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜபித்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவரை போலதான் நம்மளும் இருக்கணும். பிதா என்கின்ற அவருடைய தெய்வத்துவத்தின் வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலில் மாம்சமும் ரத்தம் கொண்ட அந்த உடலில் அவருடைய வல்லமை புறப்பட்டு கொண்டிருந்தது போலவே நம்முடைய உடலிலும் அவருடைய வல்லமை தங்கி இருந்து எல்லா காரியங்களும் நம்ம ஒவ்வொருத்தர் மூலியமாவும் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக பிதாவாகிய தேவனாக அவர் கற்பித்த அதே வசனத்துக்கு தாமே கீழ்ப்படுத்தாரோ அதே போல நாமும் கீழ்ப்படிந்து நடந்தால் நம்மாலையும் எல்லா காரியங்களும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்லி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆமேன். ஆமேன். என்னங்களா? இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். உங்களுக்கு சில மாதிரிகளை அவர் காமித்திருக்கிறார். எது? அவரை யாரெல்லாம் திட்டினார்களோ அந்த விஷயங்களை யாருக்கு தெரிவிக்கிறாரு?
பிதா என்கிற தன்னுடைய தெய்வத்தன்மைக்கு எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறார் இல்லைங்களா? ஏசப்பா எல்லா விஷயத்தையும் அவரை யாரெல்லாம் வந்துட்டு வேதனைப்படுத்துறாங்களோ, எந்தெந்த விஷயங்கள் இருக்கோ கவலையா உக்காந்துருந்து யோசிக்கல, எல்லாத்தையும் ஜபத்துல தெரிவிக்கிறாரு. நாமளும் அவ்வளவுதான். நம்மளை யாரே வேதனைப்படுத்தினாலும், யாரே நம்மளை வந்துட்டு அவமானப்படுத்தினாலும், யாரே நம்மள ஒரு பொருட்டாக எண்ணாம இருக்கிற விஷயங்கள் வேதனையா நம்மளோட இருதயத்துக்கு இருந்தாலும், அடுத்து நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணுமா, ஜபத்துல தெரிவிக்கணும். அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். 1 யோவான் 5வது அதிகாரம் 14-15. 1 யோவான் 5வது அதிகாரம் 14-15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவர்களை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். நாம் தேவனுடைய அந்த சித்தத்தின் பிரகாரமாக நாம் எதை வேண்டிக் கொண்டாலும் அந்த நாம் வேண்டிக் கொண்டதை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம விசுவாசிக்கணும் இல்லைங்களா? அப்படின்னா எதை வேண்டிக் கொண்டாலும் ஆண்டவர் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எதை இல்லை, அவருடைய சித்த பிரகாரமாக நாம் எதை வேண்டிக் கொள்வோமோ அது எல்லாவற்றையும் நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுதே அது எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொண்டு முடிந்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை பெற்றுக்கொண்டு ஆயிற்று அப்படின்னு சொல்லி. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருடைய சித்த பிரகாரமான ஜபம் அப்படின்னு சொன்னா என்ன? ஏசப்பா எனக்குள்ள அப்பா கோபம் அப்படின்றது அப்படியே இருக்கு ஏசப்பா, உன் பிள்ளையாகி எனக்குள்ள கோபம் இருக்கக்கூடாதுப்பா. கோபம் அப்படின்றது உங்களுடைய குணாதிசயம் கிடையாது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தை, மிச்ச அடக்கம் அப்படின்ற 9 கனி இருக்க. இப்ப இந்த கனிகள் எனக்குள்ள இல்லை ஏசப்பா. அப்படின்னா ஆண்டவர் கேட்டது போல என்னை மாற்றி கொள்ளுகின்றதுக்கு ஒரு வாஞ்சை இருக்கிறது. அந்த குணம் எனக்குள் இல்லை என்றால் அதை குறித்து நான் ஜபத்தில் விண்ணப்பத்தின் மூலியமாக தெரிவிக்கிறேன். ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு புரியல, இதை எனக்கு வெளிப்படுத்துங்க ஏசப்பா. இந்த வசனத்துக்கு ஒப்பான வசனம் எங்க இருக்கு, இந்த வசனத்தின் மூலியமா என்ன சொல்ல வருகிறீங்க எனக்கு காமிங்க அப்படின்ற விஷயங்களா இருக்கட்டும். இல்ல ஒரு சகோதரர் ஒரு சகோதரியா இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள சில குறைபாடுகள் இருக்கு. அந்த குறைபாடுகளை குறித்து இவங்க சரியில்லைப்பா அப்படின்றது போல ஒரு சப்ஜெக்டா எடுத்து திருப்பி திருப்பி பேசினதையே பேசிட்டு இருந்தா என்ன ஆகும், நம்மளுக்குள்ளேயே மன உளைச்சலும் அவங்களுக்கு மேல ஒரு கோவமும் நம்மளுக்கே தெரியாம ஒரு கசப்பும் வந்துடும். அவங்க மேல ஒரு ஒரு சகோதரனுக்குள்ள ஒரு சகோதரிக்குள்ள நம்ம கூட இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு கீழ்ப்படியாம இருக்கு, சில மாம்ச குணம் இருக்கு அப்படின்னா அவங்க சரி கிடையாது சரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அது தீர்மானத்தை செய்யறதுக்காக இல்ல, நம்ம கவனத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறது. அதை நம்ம வந்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் ஜபத்துல தெரிவிக்கிறதுக்காக தெரிவிக்கும் போது, ஆண்டவரே இந்த ஒரு அப்பா பிரச்சனைக்குள்ள இருக்கிறாங்க அப்பா, இதை குறித்து எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது, என் சகோதரி இதிலிருந்து வெளிவர வேண்டும், என் சகோதரி இந்த காரியங்களிலிருந்து வெளிவர வேண்டும் அப்பா, கூடுமானால் உங்களுடைய நாவாக இருந்து நான் அவரோடு பேச வேண்டும், ஏற்ற வார்த்தைகளை என் உதடுகளில் வெய்யும் ராஜா. நான் போய் பேசும் பொழுது நீர் ராஜா மோசேக்கு நாவாக இருந்தது போல எனக்கு நாவாக இருந்து நீர் என்னோட பேசும் அப்பா. நான் பேசும் பொழுது அதை நீடிய பொறுமையோடு அவர்களுக்கு தெரிவிக்கின்றதுக்கு எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாரு ஆண்டவர்? கிளியராகவே நம்மளுக்கு உதவி செய்வார். அப்படின்னா நாம் ஜபத்துல எது வேற்றாலும் வேண்டிக் கொள்ளும் பொழுது அந்த அவருடைய சித்தத்து பிரகாரமாக நாம் எதை வேண்டிக் கொள்வோமோ அதை அப்பொழுதே கொடுத்து விடுவார். ஆண்டவரை வசனத்தின் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது ஏசப்பா அப்பா, அதனால நான் வாசிக்கும் போது எனக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஏசப்பா கிளியராகவே அது ஞாபகத்துல வர்றதுக்கு உதவி செய்வாரு. அவருடைய சித்த பிரகாரமான ஜபங்கள் அப்படின்றது. அப்படின்னா நம்மளுடைய அடிப்படை தேவைகளுக்காக ஜபிக்க கூடாதா? ஜபிக்கலாம். ஆனா அது மட்டுமே ஜபிக்கிறவர்களா போல இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளை குட்டிகளுக்காகவே ஜபிக்கிறது எப்ப பார்த்தாலும் ஜபிக்கணும். ஆனா அதுவே எப்பொழுது ரொட்டேனா அதே ஒரு ஜபமா இருக்கிறது போல நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கிற எந்த பாரத்தையும் ஆண்டவருக்கு தெரிவிக்கலாம். ஆனா எனக்கு இது மட்டும்தான் பாரமா இருக்கு, இதே விஷயத்த மட்டுமே ஜபிக்கிற இல்ல. நம்ம உலகத்தின் பிரயாணத்துல இன்னைக்கு எதெல்லாம் என் கவனத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தாரோ எல்லாத்தையும் ஜபத்துல தெரிவிப்பாரு. அப்பா அங்க ஏழை ஒரு சகோதரர் பார்த்து ரொம்ப வயிறு எரிஞ்சிடுச்சுப்பா, பாவப்பா இப்படி எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜபிக்க முடியும் எப்ப உதவி செய்வார். அப்பா நியூஸ்ல பாக்குற ஈராடுல இப்படி நடந்துச்சு, இவ்வளவு குழந்தைகள் மறைச்சாங்களா, அங்க இப்படி நடந்துச்சு அப்பா அப்படின்றது போல நியூஸ்ல கேள்விப்படுறப்போ ஒவ்வொரு விஷயங்களும் ஜபத்துல தெரிவிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாரு இல்லைங்களா? எல்லாத்துக்காகவும் ஜபிக்கிறதுக்கு ஜபத்துல போய் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் கிளியரா காப்பாரு. அப்படின்னா ஸ்தோத்ரு நம்ம எதெல்லாம் ஜபத்துல நம்ம வேண்டுறோமோ அது ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஏற்றதன்படியா இருந்துச்சுன்னா ஸ்பாட்ல விட்ராவல் பண்ணிக்க முடியும் நம்மளால.
அந்த வசனத்துல சொல்லி இருக்கிற விஷயங்களை நீங்க சொல்லியிருக்கீங்களே, நான் புதிய சிருஷ்டின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வசனத்தை நான் என் வாழ்க்கையில கிளைப் பண்ணிக்கிறேன். இந்த வசனத்தின் அடிப்படையில நான் புதிய மனுஷன். எனக்குள்ள கோவம் கிடையாது. இங்க நான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நான் உங்களோட ஞானஸ்தானத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கேன் ஏசப்பா. இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிற தகப்பனே. ஏசப்பா, எனக்குள்ள பயம் கிடையாது. நீங்க எனக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள அப்பா உம்முடைய ஆவியை கொடுத்திருக்கீங்க. கோழையின் ஆவியை இல்லப்பா, கோழைத்தனத்தின் அந்த ஆவியை கொடுக்கல, பயத்தின் ஆவியை எனக்கு கொடுக்கல. நீங்க கொடுத்திருக்க இப்படிப்பட்ட உம்முடைய பரிசுத்த ஆவி அப்பா பிதாவே என்று அழைக்க கொடுக்கிற புத்திர சீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கீங்க. அதனால இந்த வசனத்தை நான் கிளைம் பண்றேன் அப்படின்னு சொல்லி வசனத்துல இருக்கிற விஷயங்களை வச்சு இந்த குவாலிட்டி எனக்குள்ள வேணும், இந்த குவாலிட்டி இப்படி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிச்சு அது மேல கிளைம் பண்ணீங்கன்னா ஸ்பாட்ல விட்ரால். நீங்க விசுவாசத்தோட தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றுதன்படியாக ஜபிக்கும் பொழுது விட்ராவல் அதோடைய நன்மையை அந்நேரமே பெற்றுக்கொள்வோம். நாளைக்கு இன்னைக்கு கிடையாது. அப்படியே விசுவாசத்தோட, அதுதான் பரிசுத்தாவின் பலத்தோட ஜபிக்கிறது. வசனத்தை சொல்லி இந்த வசனத்துல இருக்கிற விஷயத்தின் படியாகவே நீர் என்னை மாற்றிருக்கிறீர் என்கிறத நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. அப்பா விசுவாசத்தை விட்டேன் தகப்பனே, இதை என் சிந்தையிலிருந்து நீர் எடுத்து போட்டு தகப்பனே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நன்றி கர்த்தரே அப்படின்னு சொல்லி கூட நம்ம ஆண்டவருக்கு நன்றியை தெரிவிக்க முடியும். அப்படின்னா நான் எதுக்காக தெரிவிக்கிறேன்? ஃபர்ஸ்ட் வேண்டுதல் செய்தேன், அதுக்கடுத்து நான் அடைந்து அந்த லாபத்தையும் அடைந்துட்டேன் ஏசப்பா, அது கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏசப்பாக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அதன் மூலியமா விசுவாசம் வெளிப்படுது இல்லைங்களா? விசுவாசத்தோட அந்த கூடிய அந்த ஜபம் இருக்கு இல்லைங்களா? அது மிகவும் பலம் கொண்ட ஒரு ஜபமாக இருக்கும். சரி, 1 பேதுரு 5வது அதிகாரம் 7-8. 1 பேதுரு 5வது அதிகாரம் 7-8. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க கவலைகளை அவருடைய சமூகத்துல ஊற்றி விடுங்க. சரிங்களா? அவருடைய சமூகத்துல அவருடைய பாத்திரண்டியில போட்டுட்டு என்ன பண்ணணுங்களா? நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்கள் அப்படின்றது உங்க கவலையை ஆண்டவருக்கு தெரிவிக்கிறது மூலியமா நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம். இல்ல நானே இந்த கவலைகளுக்கு ஒரு விடை என்ன அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன அப்படின்றத மாம்ச பிரகாரமா நான் தேடுற ஆராயிற அப்படின்றது போல உலக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸோ இந்த உலகத்தின் மனுஷர்கிட்டயோ கேட்குற அப்படின்னு சொல்லி போனா கவலை வந்ததுக்கு அடுத்து நம்மளுக்குள்ள நடக்க போறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிசாசு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி தெரிகிறது. கவலை இருக்கின்ற சகோதரை பார்த்து வர்றது, நம்மளை பார்த்து தான் தேடி வருவான். கவலை இல்லைன்னா அவனுக்கு இடமே கிடையாது. பாத்தீங்களா? பிசாசு கவலை வரும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கையில வரானா. அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறவர்களே. அப்படின்னா என்ன பாரம் இது? கவலையத்தான் ஏசப்பா பாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. அப்படின்னா அந்த கவலையும் பாரத்தையும் என்ன பண்ணணுமா? ஆண்டவருடைய சமூகத்துல தெரிவிக்கணும். நம்ம தெரிவிச்சதுக்கு அடுத்து என்ன ஆகும்? ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, எல்லாத்தையும் சொல்லியாச்சு அப்படின்ற அந்த மன நிம்மதி, அந்த மன நிறைவு கிடைக்கும் இல்லைங்களா? ஆறுதல் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த ஆறுதல் கிடைச்சதுக்கு அடுத்து நீங்க வசனத்தை வாசிக்கும் போது வசனம் புரியும். அதனாலதான் ஏதோ என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் சுமந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவிசுவாசிகளோட நீங்கள் பிணைக்கப்படாமல் இருங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அவிசுவாசிகளோட அந்த அந்நிய ஜனங்களோட நீங்க வந்துட்டு அந்நிய நுகத்தில நீங்க பிணைக்காமல் இருங்கள் அப்படின்னு சொல்லி கூட ஒரு வசனத்துல எழுதப்பட்டிருக்கும். ஜனங்களுடைய ஆலோசனை கேட்டோம்னா, மாம்சக ரீதியான ஆலோசனைகளை கேட்டோம்னா, கூகுள் கிட்ட ஆலோசனை கேட்டோம்னா நம்ம என்ன ஆகும்? அவிசுவாசியோட ஆலோசனை என்கிற நுகத்தை சுமந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கடுத்து பிரச்சனைகள் இன்னும் அதிகரித்து கொண்டே போகும். நம்ம ஆத்மா அழிஞ்சிரும். இந்த உலகத்தின் சுகத்தை வேணா அடைஞ்சோம் அப்படின்றது போல ஒரு சொப்பனத்துல இருக்கிறது போல நம்மளுக்கு தோணலாம், ஆனா அழிஞ்சிரும் இல்லைங்களா? கொஞ்ச நாள் மட்டுமே. ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்கணும் நம்ம. அதனாலதான் இயேசுப்பா சொன்னாரு, என்னுடைய நுகம் அது எப்படி இருக்கு? லகுவா இருக்கு, அது வெயிட்லெஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்பொழுது உங்களுடைய ஆத்மாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. கொஞ்சமும் சந்தேகப்படாம நீங்க வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. நீங்க வேண்டி கொண்டது எல்லாவற்றையும் நாங்கள் அடைந்தாயிற்று அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கும் பொழுது அந்த ஜபம் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கொஞ்சம் கூட சந்தேகப்படாம நம்ம ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா? கவலை வந்தா கண்டிப்பா விசுவாசத்தை இழந்துருவோம். விசுவாசம் இல்லாத போல செய்கின்ற ஜபம் அந்த ஜபமே கிடையாது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜபிக்கிறதே 1 minute 2 minute தான் மாறிடும், 5 நிமிஷமா மாறிடும், 10 நிமிஷமே ஒரு பெரிய போராட்டம் ஆயிரும் ஜபிக்கிறதுக்கு. அப்படின்னா எங்கெல்லாம் என்னோட விசுவாசத்தை இழந்துட்டு இருக்கிறேன்,
கவலையை நானே எப்ப பார்த்தாலும் நினைச்சிட்டு இருக்கேன். அப்பா இப்படி நடந்துக்கிறாரு, இந்த பிள்ளைங்க இப்படி நடந்துக்கிறாங்க, மாமியார் இப்படி நடந்துக்கிறாங்க, 4 நாள் நல்லா பேசினாங்க, 3 நாள் பேசல. எந்த விஷயங்களா இருந்தாலும் சொல்லணும், ஏசப்பா நான் என்னுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் எந்த இடத்துலயும் சேஞ்ச் ஆகக்கூடாது. நான் எப்பவும் அவங்க தெரியாம அப்படி நடந்துக்கிறாங்க, ஏதோ விஷயத்துல அவங்கள நான் கஷ்டப்படுத்தி இருக்கலாம், எந்த வேணாலும் ஆண்டவர் காமிப்பாரு இல்லைங்களா? அப்போ என்ன ஆகும், நீங்க தெரிவிச்சதுனால உங்களுக்குள்ள அந்த கசப்பு இருக்காது. அப்போ நீங்க சந்தோஷமா ஆவின் கனியோட இருப்பீங்க. எப்போ ஜபிக்கும் பொழுது எல்லாத்துக்காகவும் ஜபிக்கலாம். முக்கியமா நம்ம தேவ ஜனங்களா இருக்கிறதுனால, பரிசுத்தவான்களாக இருக்கிறதுனால, நம்ம எதெல்லாம் ஜபத்தின் மூலியமாக தெரிவிக்கிறோமோ அந்த ஜபம் கேட்கப்படுகிறதுனால, இந்த உலகத்துக்கு நம்மளுடைய ஜபம் என்கிறது இந்த உலக மக்களுக்கு அத்தியாவசியமாக தேவை. நமக்கு மட்டுமே கிடையாது, இந்த உலக மக்களோ எல்லா விஷயத்துக்கோ நம்ம ஜபிக்கணும். ஜபிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஆனா நம்ம கடமைகளை மறந்து ஜபிச்சு என்ன பண்றது, என்ன லாபம் அப்படின்றது போல நம்ம ஜபத்துக்கு உண்டான அந்த வல்லமையை குறிச்சே நம்ம அதை குறித்து ஒரு பகுத்தறிவே இல்லாம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஏசப்பா நம்மள கேள்வி கேட்பாரு இல்லைங்களா? இந்த விஷயங்களை குறிச்சு சொல்லணும்னு சொல்லி. ஏன் ஏசப்பாவே முன்னாடி இருக்கும் போதும் ஏசப்பா வந்துட்டு அறுப்பு மிகுதியா இருக்கு, வேலைக்காரர்கள் கொஞ்சமா இருக்கிறாங்க, அதனால எஜமான இடத்துல நீங்க போய் இந்த அறுப்புக்காக பணி விடைக்காரர்கள் வேலைக்காரங்க வேணும் அப்படின்னு சொல்லி ஜபிங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஏன் ஏசப்பா அங்கதானே இருக்கிறாரு, ஏன் ஜபிக்கணும்? ஏன் அவருக்கே தெரியுமே வேணும்னு சொல்லி ஜபிக்காமலேயே இருந்திருக்கலாமே. ஆனா போய் நீங்க ஜபிக்க அப்படின்றாரு இல்லைங்களா? அப்படின்னா நம்ம ஜபத்துக்கு உண்டான அந்த விஷயம் இருக்கே ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் தான். ஆனா நம்ம போய் அதை ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக நாம தெரிவிக்கும் பொழுது அது விசேஷமாக ஆண்டவர் அதுக்கு இது இப்பொழுது என்னுடைய பிள்ளைகளுடைய ஜபத்துக்கு நான் பதில் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பதில் கொடுப்பாரு இல்லைங்களா? அதனால எல்லா விஷயங்களையும் நம்ம ஜபத்தின் மூலியமா தெரிவிக்கிறது மூலியமா நம்ம விழித்து கொண்டிருக்கலாம். ஆவியானவர் இவ்வளவு நேரமும் நம்மளோட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஃபைனல் பிரேயர் நானே ஒப்பு கொடுத்து ப்ரே பண்றேன். ஸ்தோத்திர இயேசுப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஆம் ராஜா, உன் பிள்ளைகளாகிய நாங்கள் ராஜா அப்பா எதை குறித்தும் கவலைப்படாமல் அப்பா இதோ ராஜா நீர் விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால் ராஜா அப்பா ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தின் மூலியமாக விண்ணப்பத்தின் மூலியமாக எங்களுடைய இருதயத்தில் இருக்கின்ற எல்லா கவலைகள் அது கவலையாக வருகின்றதுக்கு முன்பதாகவே உடைய சமூகத்தில் தெரிவித்து என் ஆண்டவராகிய கர்த்தரை நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் ஜாகிரதை உள்ளவர்களாகவும் விழித்திருக்கிறவர்களாகவும் இருக்கும்படியாக நீரும் பிள்ளைகளாகிய எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் ஆண்டவராகிய கர்த்தரை இப்படிப்பட்ட கவலைகளின் மூலியமாக ராஜா இருதயத்தில் அழுத்தத்தை கொண்டு வந்து அப்பா அந்த அழுத்தத்தின் மூலியமாக இருதயத்தில் அப்பா மிகவும் சங்கடங்களும் வேதனைகளையும் வைத்து அப்பா அந்த சங்கட வேதனைகளினால் ராஜா அப்பா மிகவும் ராஜா அப்பா சரீரம் சோர்வடைந்து அப்பா பலன் எழுந்து போய் அப்பா வியாதிக்குள்ளாக்கப்பட்டவர்களாக யாரெல்லாம் காணப்படுகிறார்களோ அந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை கட்டி வைத்திருக்கின்ற இந்த கவலைகளின் மூலியமாக அப்பா இதோ ராஜா அப்பா வகை தேடி சுற்றி திருந்த அந்த கர்ஜிக்கின்ற சிங்கத்தை போல அப்பா செயல்பட்ட அந்த அசுத்தாவி சாத்தானின் எல்லா கட்டுகளை இயேசு நாமத்துல உடைத்து போடுகிறேன் தகப்பனே. உம்முடைய பலத்துக்கரம் என் சகோதர சகோதரிகள் மேல இறங்கட்டும் தகப்பனே. உம்முடைய வருகை ராஜா மிகவும் சமீபத்தில் இருக்கிறது. உம்முடைய வருகைக்கு நாங்கள் எல்லா விதத்திலும் ஆயத்தப்பட வேண்டும். ஆயத்தப்படாதபடிக்கு உலகத்தின் கவலைகளினால் ராஜா முச்சடியை போல எங்களை சூழ நினைக்கின்ற எல்லா அசுத்தாவி சாத்தானின் எல்லா ஆயுதங்கள் முறியடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்துல. உம்முடைய பலத்துக்கரம் ராஜா என் சகோதர சகோதரிகள் மேல் இறங்கட்டும் அப்பா. எங்க ஒவ்வொருத்தருடைய ஜீவ ஆத்ம சரீரங்களும் மூடி திருக்கரங்களை ஒப்பு தருகின்றோம் ராஜா. உம்முடைய வருகை வரைக்கும் நீங்கள் எங்களை காத்து வழி நடத்துவீராக. உம்மோடி திருக்கரங்களை எங்களுடைய ஜீவாத்ம சரீரங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் மகாபரிசுத்த நாமத்தில் இந்த ஜெபத்தை இருக்கின்ற என் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ்.